வணக்கம். தென்னை அமெரிக்கா நடத்தும் அ மற்றுமொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அம் அண்ணன் கலைமாமணி அ பழனி பாரதி அண்ணா அவர்களுக்கும், அம் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கிட வந்திருக்கும் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களையும், குயில்களாக பாட காத்திருக்கும் அம் கவிஞர், அ பாடகர் ரத்னகிரி, அம் கவிஞர் செந்தில்குமார் பழனிசாமி, முனைவர் அன்பழகி ஸ்ரீதர் அவர்களையும், வாழ்த்துரை வழங்க அன்போடு இசைந்திருக்கும் அம் திரு செந்தில்நாதன் முத்துசாமி அவர்களையும், மற்றும் பறை இசை வழங்கிட காத்திருக்கும் திருப்பறை குழு சார்பில் வந்திருக்கும் இளங்கோ அவர்களையும், மற்றும் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். தென்னை அமெரிக்கா பல்வேறு தரப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துகிறது. அனைவருக்கும் தெரியும். எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரு நெஞ்சுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என நினைக்கிறேன். ஏனால் இது போன்ற நிகழ்வுகள் நம் நினைவுகளை மீட்டெடுத்து எங்கோ பழைய இளமை காலங்களுக்கு இட்டுச் செல்லுகிறது. ஒரு உள்ளத்தை அள்ளித்தாவையோ, அழகிய லைலாவையோ அவ்வளவு எளிதில் நம் மறந்துட இயலாது. ஆகையினால இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் போதெல்லாம் இது மனதை மிகவும் வருடுகிற ஒரு நிகழ்ச்சியாகவே இருந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதில் எனக்கு துளியும் ஐயமில்லை. அடுத்து இந்த நிகழ்ச்சியை அதனால் நேரம் கடத்தாமல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களை வருக வருக என அழைக்கிறேன். வாங்க ஆனந்தி. நன்றிங்க பிரபு. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா திணை அமெரிக்கா தொடர்ந்து பல தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி, அதாவது நம்ம கலை மாமணி, பாடலாசிரியர், நம் பெருமதிப்பிற்குரிய பழனி பாரதி அண்ணன் அவர்களோடு ஒரு இனிமையான கலந்துரையாடல் நிகழ காத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய திணை அமெரிக்காவின் நிர்வாகக் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் உறவுகளையும் பணிவன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது ஆனந்த குயிலின் பாட்டு நிகழ்வு துவங்க இருக்கிறது. முதலாவதாக நம்முடைய திருப்பறை குழுவிலிருந்து பறை இசை வழங்க நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் நண்பர் இளங்கோ அவர்கள். இளங்கோ அவர்களே வருக, தங்களுடைய பறை இசையை கொடுத்து நிகழ்வை துவக்கி வைக்க வருக. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இளங்கோ. நான் நியூ ஜெர்சியில் திருப்பறை குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்து பறை கற்று பறை வாசிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ பறை அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்து அந்த வேலையும் செஞ்சிட்ருக்கோம். ஸோ கலை நாங்களும் கற்று அடுத்த தலைமுறைக்கும் இதை கடத்துறதுக்கான பணிகளில் இருக்கிறோம். இப்போ என்னுடைய சார்பாக ஒரு சின்ன பறை இசை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகம், உயிர்கள், உழவன், உழைப்பு.
நன்றி. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. அதாவது நம்முடைய தமிழரின் பாரம்பரிய கலையான இந்த பறை இசையை புலம்பெயர்ந்து வந்தபொழுதும் விட்டுவிடாமல், அதைத் தொடர்ந்து செயலாற்றி வரக்கூடிய தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். நம்முடைய திணை அமெரிக்க குழுவின் அங்கத்தில நம்ம நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்ம பிரபு அவர்களும் மிக பிரமாதமாக பறை இசை வாசிப்பார். அவருடைய இணையருடன் இணைந்து. அவருடைய முகத்துல அந்த பெருமை தெரிஞ்சது. ஓகே. அப்படின்னு அவரு அப்படியே பெருமையா பார்த்துட்டு இருந்தாரு. மகிழ்ச்சி பிரபு. அதையும் இந்த நேரத்துல சொல்ல ஆசைப்படுறேன். இளங்கோ அவர்களே தொடரட்டும் தங்களுடைய பறை இசை பயணம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. மிக்க நன்றி, நன்றி. அடுத்ததாக நிகழ்வில் நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி இங்கே நியூ ஜெர்சியில வந்து தமிழ் பள்ளியை வைத்து பல குழந்தைகளை, வருங்கால இளைய தலைமுறையினரை வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திணை அமெரிக்காவிற்கும் ஊக்கமாகவும், ஆக்கமாகவும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் செந்தில்நாதன் முத்துச்சாமி அவர்களை சிறப்பு விருந்தினராக இங்கே அழைத்திருக்கிறோம். அவருடைய வாழ்த்துரையோடு இந்த நிகழ்ச்சி துவங்குகிறது. அண்ணா வாருங்கள். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். ஐயா கவிஞர் பழனி பாரதி ஐயா வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து எங்களோட வந்து கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். ஐயா வந்து எனக்கு 2016 அவங்களோட ஒரு நேரடியான எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. அவங்க வந்து ஃபெட்னா 2016 நியூ ஜெர்சியில் நடந்தப்போ கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்களோட தொடர்பில் வந்து ஐயாவோட பேசினேன். அப்போ ஒரு அழகான கவிதை நான் வந்து ஒரு தளிர்னு ஒரு சிறுவர்களுக்கான இதழ் ஒன்று அப்போ வெளியிட்டோம். அந்த இதழில் வந்து ஐயாவோட கவிதை வரணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டதுக்கு அவங்களோட நேரத்தை நிறைய செலவு பண்ணி ஒரு அழகான கவிதை. அவன் இப்போ கூட அவங்களோட திரை இசையில் அவங்களோட வெற்றியெல்லாம் நல்ல பெரிய அளவில் இருந்தாலும் நான் நிறைய அவங்களோட முகநூலில் படித்து ஒவ்வொரு கவிதையிலையும் அதில் ஒரு இளமை இருக்கிறது. அதில் வந்து ஒரு கருத்து சொல் எல்லாத்துலேயுமே இளமை இருக்கும். படிக்க படிக்க ஒரு ரொம்ப கிரிப்டிக்காக ஒரு மெசேஜும் இருக்கும். இப்போ சமீபத்தில் படித்த ஒரு கவிதை உங்களோட பகிர்ந்துக்க அனுமதி கேட்குறேன். எவ்வளோ சின்ன கவிதை பாருங்க. இருந்தாலும் எவ்வளோ பொருள் பொதிந்தது. வெளியிலிருந்து வந்த கிளியை வீட்டுக்குள் வளர்க்கத் தொடங்கினோம். அது எங்கள் மொழியை பேசுவது இனிமையாக இருந்தாலும் வருத்தம்தான். தாய்மொழியை மறந்தது. இது வந்து ஐயா 2005 எழுதின கவிதை அப்படின்னு பகிர்ந்திருந்தாங்க. இது சமீபத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி நினைக்கிறேன் நான். நம்ம மொழியை நம்ம எவ்வளோ உயர்வாக நினைச்சாலும் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் அதை வந்து நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த நேரத்தில் இன்னொன்னையும் பகிரலான்னு ஆசைப்படுறேன். நேரம் இருந்தால் சொல்லுங்க ஆனந்தி. இந்த இந்த என்னோட ஸ்க்ரீனில் இருக்கு, அதை ஷேர் பண்ண முடியுங்களா? அந்த 2014 ஐயாவோட கவிதை. இருங்கண்ணா ஒரே நிமிடம். ஷேர் ஆப்ஷன் இருக்கு. ஆனா பண்ணுங்கண்ணா பண்ணுங்கண்ணா. இந்த 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 போஸ்ட் தெரியுதுங்களா? கவிஞர் அண்ணா வந்துட்டு கோவஸா மாத்திருங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ண முடியும். இல்ல அவருக்கு அனுமதி கொடுத்தாச்சு. அது கேட்டுச்சு. அனுமதி கொடுத்தாச்சு. அண்ணா உங்களால ஷேர் பண்ண முடியுதா? அவர் கோவஸா மாத்திருங்க. இந்த மாத்திரை இல்ல இருக்குங்க. இப்ப ஷேர் பண்ண முடியும். வருதுண்ணா. இந்த இந்த கவிதை தான் அந்த ஃபெட்னால வந்த தளிரிதழில் வந்தது. எவ்வளோ ஒரு குழந்தைகளுக்காகன்னு அந்த இதழ் போட்டதுனால ஐயா வந்து குழந்தைகள் அந்த அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான கவிதை. எப்பவுமே ஒரு இயற்கையை பற்றி அவங்களோட கவிதைகளில் நான் நிறையா பார்க்க முடியுது. அதுவும் ஒரு பாராட்டுக்குரிய வணக்கத்துக்குரிய விஷயம். மரம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம், மரங்கள் வளர்த்தால் பறவை வரும், பறவை வந்தால் பாடிட நமக்கு ஒரு பாடல் வரும், பாடல் வந்தால் பறவையுடன் நம் மனம் பறக்கும், மனம் பறக்கும், மனம் பறந்தால் வானவில் வந்து நம்மை அழைக்கும். கருப்பு என்ன வெள்ளை என்ன ஒவ்வொரு நிறமும் ஓரழகு, மனிதர் எல்லாம் சேர்ந்திருந்தால் அதுதான் உலகத்தின் பேரழகு. எத்தனை அழகா ஒரு குழந்தைகளுக்கு தகுந்த மொழியோட
அந்த இதை கடத்தி இருக்கிறாருங்கிறது எனக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்திலே அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயாவோட இன்னும் கடைசியா இன்னும் ஒரே நிமிடத்துல முடிச்சுக்கிறேன். சமீபத்தில் உங்க மகளோட திருமணம் பற்றிய நிறைய தகவல்கள் பார்க்க முடிஞ்சது. லாவண்யாவோட மன வாழ்க்கை, அவங்களோட வீடியோவும் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்ங்க. லேட்டா இருந்தாலும் அவங்கள பத்தி முன்னாடி நீங்க எப்போ பகிர்ந்திருந்தது. அது எனக்கு கொஞ்சம் தெளிவா ஞாபகம் இல்லாதனால இன்னைக்கு நீங்க பேசுறப்போ அத கொஞ்சம் அத பத்தி கொஞ்சம் சொன்னா எனக்கு நல்லா இருக்கும். அவங்க கவிஞர் அப்துல் ரஹ்மானோட போய் அந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு கரண்டி மாவில் தோசை அப்படின்னு ஒரு கவிதையை பத்தி அவங்க சின்ன வயசுல இருக்கிறப்போ சொன்னதா எங்கேயோ படிச்ச ஞாபகம். அதை இன்னைக்கு கொஞ்சம் நினைவுபடுத்துங்கள் ஐயா. மற்றபடி இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடக்கவும், இனி வரும் திணை அமெரிக்க நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நியூஜெர்சி மக்களுக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றவும் வாழ்த்திக் கொண்டு ஐயாவுக்கு வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றிங்க. மிகச் சிறப்பு அண்ணா. ரத்தின சுருக்கமாக உங்களுடைய அருமையான ஒரு வாழ்த்துரை. அந்த வாழ்த்துரையிலேயும் முக்கிய அங்கங்களாக அண்ணா அவர்களுடைய கவிதையே நீங்க அந்த தளிர்ல வந்த கவிதை ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதுல நிறைவு வரியாக அவர் சொல்லியிருந்தது, மனிதர்கள் எல்லாம் இணைந்திருந்தால் பேரழகுன்னு. இங்க நம்ம எல்லாரும் பேரழகாக இங்கே இணைந்திருக்கிறோம் இந்த இணைப்பில். அருமையான கவிதை தந்தமைக்கு மிக்க நன்றி. தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நிகழ்ச்சியின் மையப்புள்ளியான கலந்துரையாடல் நிகழ்விற்கு நாம் பயணிக்கிறோம். அண்ணா அவர்களையும் ஸ்பாட்லைட் பண்ணிக்கலாம். முதலில் அனைவர் சார்பிலும் நம் கலை மாமணி, பாடலாசிரியர், எங்கள் அனைவர் நெஞ்சிற்கும் நெருக்கமான பழனி பாரதி அண்ணா அவர்களை திணை அமெரிக்கா சார்பிலும், இங்கே இணைப்பில் இருக்கக்கூடிய அத்துணை பேர் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வாங்கண்ணா, வணக்கம். இன்னைக்கு அண்ணா அவர்கள் ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா, குறைவான சொற்களுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் அப்படின்னா நம்ம அண்ணாவை தான் உதாரணமா சொல்லணும். அதிகம் பேச மாட்டாங்க. ஆனா ஒண்ணும் ரத்தினமாக உதிரும். இன்று எவ்வளவு சுருக்கமாக நிகழ்ச்சி வைக்க முடியுமோ அப்படி சுருக்கமா வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு அவங்க சொன்ன வேண்டுகோளுக்கு இணங்க ரொம்ப சுருக்கமாகவே நாம் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறோம். முதலாவதாக உங்களிடம் நான் கேட்க நினைத்தது, அவருடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இப்போ விக்கிபீடியால நிறைய தவறான தகவல்கள் நிறைய பரப்பிட்டு இருக்காங்க. இந்த உண்மையாக எழுதிய பாடலாசிரியர்கள் பெயர்கள் இல்லாம குத்துமதிப்பா ஒரு பிரபலமா ஒருத்தங்க இருக்காங்கன்னா உடனே எல்லா பாடலையும் அவங்க தான் பாடியிருக்கணும். இல்ல அந்த மாதிரியான அப்போ உண்மையாக எழுதியவர்களுக்கு அது வருத்தத்தையும் மனவலியையும் கொடுக்கும். அது நிறைய நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாடல்களும் சும்மா அடிச்சு விடுவாங்க. 5000 பாடல்களுக்கு மேல் எழுதிய அப்படிலாம். அண்ணா தெளிவா சொல்லிட்டாங்க. அம்மா நான் 1500 பாடல்கள் வரைக்கும் தான் எழுதியிருக்கேன். நீங்க அதை தெளிவா அந்த நம்பர் எல்லாம் சரியா சொல்லிருங்கம்மா. எனக்கு அதிகப்படியா எதுவும் தவறாலாம் சில இடங்கள்ல இருக்குன்னு சொன்னாங்க. அங்கிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் நம்முடைய உரையாடலை. ஏறத்தாழ 1500 பாடல்களுக்கு மேல நீங்க எழுதியிருக்கிறீங்க. உங்களுடைய முதல் வாய்ப்பு, அந்த முதல் பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முதல் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? அந்த நேரத்தை நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? உங்களுடைய கனவு நனவான அந்த நேரம், அதை பகிர்ந்துக்கோங்க அண்ணா. மகிழ்ச்சி. திணை அமெரிக்கா நிகழ்த்தும் இந்த ஆனந்த குயிலின் பாட்டு நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை திருப்பறைக்குழு இளங்கோ அவர்கள் தொடங்கி வைத்திருந்தார்கள். அது மகிழ்வாக இருந்தது. இந்த நிகழ்வில் என்னுடன் கலந்துரையாட வந்திருக்கும் சகோதரி கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், வாழ்த்துரைத்த செந்தில்நாதன் முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், பாடகர்கள் கவிஞர் செந்தில்குமார் பழனிசாமி, முனைவர் அன்பழகி ஸ்ரீதர், பாடகர் ரத்னகிரி அனைவருக்கும் என்னுடைய அன்பில் நனைந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் பாட்டை பத்தி நீங்க கேட்டீங்க. நான் தாய் பத்திரிகையில பணியாற்றிட்டு இருந்தேன். அந்த பத்திரிகையில இருந்து வெளிவந்த சமயம் மறுபடியும் எங்க போறதுன்னு தெரியாம வேறு வேறு சிறு பத்திரிகைகள்ல நான் பணியாற்றிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல 90கள் அது குமுதம் பத்திரிகையை பிரபலங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு இதழாக தொகுத்தார்கள். அதுல ஒரு இதழ் இயக்குனர் விக்ரமன் அவர்கள் தொகுத்தார்கள். அப்ப அவருக்கு உதவியாக இருந்த ஒரு பத்திரிகையாளர் பேரமூர் சந்தானம் அப்படிங்கிற என்னுடைய நண்பர். அவருக்கும் அந்த இயக்குனருக்குமான உரையாடல்ல பாடல்களை பத்தி, பாடலாசிரியர்களை பத்தி எல்லாம் பேச்சு வந்திருக்கு. அப்ப விக்ரமன் தான் அவருடைய ஊர்ல சும்மா பாட்டு கற்ற ஒரு ஆள். அவரை கூப்பிட்டு 2வது படத்துக்கு, பெரும்புள்ளி முதல் படம், இது புது வசந்தம் முதல் படம், பெரும்புள்ளி 2வது படம், அதற்கான
கலந்துரையாடல் நடந்துகிட்டு இருந்த நேரம் அது. அப்ப அந்த பாடகரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டு பாடல் எழுத சொன்னோம். அவருக்கு வந்து பாட்டு கட்டுறதை தவிர மெட்டுக்கு எழுதுற திறமை அவருக்கு இல்ல அப்படின்ற செய்திகள்லாம் பரிமாறப்பட்ட போது என்னுடைய நண்பர் பேர்மோடு சொன்னாலும், சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார் பழனி பாரதின்னு. அவர் நல்ல கவிஞர். அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு எனக்காக வாய்ப்பு கேட்ட நண்பர் அவர். அப்ப இயக்குனர் விக்ரம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டிட்டு வாங்க. நிறைய பேர் வந்து கவிதை நல்லா எழுதுவாங்க, பாட்டு நல்லா எழுத மாட்டாங்க. சில பேர் பாட்டு நல்லா எழுதுவாங்க, கவிதை நல்லா வரமாட்டாங்க, எழுத வராது. கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம்னு சொன்னார். சந்தானம் என் வீட்டுக்கு வந்து என்ன இந்த மாதிரி உனக்காக நான் ஒரு வாய்ப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ வந்து எழுது அப்படின்னு கூப்பிட்டாரு. எனக்கு பாடல் எழுதுவதெல்லாம் அப்ப பெரிய உடன்பாடுலாம் கிடையாது. தாய் பத்திரிகையில பணியாற்றிக்கிட்டு வெளியே வந்த போது சினிமா பாடல்களை பற்றியான விமர்சனங்கள்லாம் கூட நான் பத்திரிகைகள் எழுதியிருக்கேன். எங்க அம்மாவே கிண்டல் பண்ணுவாங்க. எங்க அம்மாட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அம்மா இவனுக்காக நான் ஒரு பாட்டு நான் வாய்ப்பு கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேம்மா, இவன் பாட எழுத வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே எங்க அம்மா சொன்னாங்க, என்னப்பா காசு எல்லாம் தருவாங்களாப்பா பாட்டு எழுதுனா அப்படின்னு கேட்டாங்க. தருவாங்கம்மா, அப்படிதான் என் பிள்ளை வர மாட்டான்ப்பா. அவனுக்கு ஏதாவது ஒரு வேலையில வந்து பாடிட்டு வர பின்னாடி ஒரு துண்டு போத்தி தட்டு கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி நிகழ்ச்சியில மட்டும்தான் அவன் கலந்துக்குவான். ஏன்னா அப்படிதான் அவன் பழகிட்டு வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. எனக்கு இந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் என்ன உசுப்பேத்தின மாதிரி இருந்துச்சு. சரி எழுதி பார்ப்போம் அப்படின்ற ஒரு உற்சாகத்துல நான் நேர்ல முதல்ல வரலடா. முதல்ல என்னுடைய நெருப்பு பார்வைகள் முதல் கவிதை தொகுப்பு அதை கொடுத்தேன். கொடுத்து இதை கொடு, அவருக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் அந்த தகவல் சொன்னது. அந்த கவிதைகள் அவருக்கு பிடிக்கல. இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க நம்ம பாட்டு கொடுப்போம்னாரு. நான் போனேன், எனக்கு ஒரு மெட்டு கொடுத்தாரு. மெட்டு கொடுக்கும்போது சொன்னாரு, நல்லா எழுதுங்க, நல்லா இருந்தா கண்டிப்பா நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் முதல் முறையாக அந்த மெட்டை எழுதினேன். அந்த பாட்டுடைய முதல் பல்லவி என்னன்னு கேட்டீங்கன்னா, இளமையின் விழிகளில் வளர்பிறை கனவுகள் பௌர்ணமியாகிறது, மரங்களின் கிடைகளில் குயிர்களின் சுரங்களில் சூரியன் மலர்கிறது, எங்கெங்கும் சங்கீதம் அப்படின்னு தொடங்கும் அந்த பாட்டு. இந்த பல்லவியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க தான் எழுதுறீங்க இந்த பாட்டை, கண்டிப்பா அந்த உத்தரவாதத்தை நான் தரேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆனது. சித்ரா பாடினாங்க, சின்ன குயில் சித்ரா பாடினாங்க. அந்த பாடல் வெளிவந்த நாள்ல தான் ஒரு தகவல் தெரிஞ்சது. அந்த படத்தினுடைய கதாநாயகர் வந்து பாபு, எண்ணுயிர் தோழன் பாபு. அவர் வந்து ஒரு விபத்துல அவருடைய முதுகெலும்பு பாதிக்கப்பட்டு இருந்ததுனால இந்த பாட்டை வந்து படப்பிடிப்பு நடத்த முடியல. பாடல் மட்டும் ஒளிப்பேழையில இருக்கு. அந்த திரைப்படத்தினுடைய தலைப்புல வந்து அவர் எழுதினாரு. மற்ற பாடலாசிரியர் பேர் எல்லாம் போட்டு இவர்களுடன் முதலாக ஒரு பாட்டு பழனி பாரதியின் இளமையின் வழிகளில் அப்படின்னு போட்டு விக்ரம் என்னை அறிமுகப்படுத்தினார். எனக்குள் இருந்த பாடலாசிரியர், எனக்குள் இருந்த பத்திரிகை ஆசிரியர் அப்படிங்கிற இடத்தை தாண்டி எனக்குள்ள இந்த பாடலாசிரியரை கண்டுபிடிச்சது வந்து விக்ரம் அவர்கள் தான். அந்த பாட்டிலே கூட வந்து என்னுடைய அந்த முதல் சூழல் நான் எழுதியிருப்பேன். முகவரி தேடும் வார்த்தை ஒன்று இசைமடி சேரும் காலம் இன்று அப்படின்னு ஒரு வரியை நான் எழுதியிருப்பேன். அப்படிதான் என்னோட முதல் பாட்டு கிடைச்சது. முதல் பாட்டுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தாரு. ஒரு நள்ளிரவு அது ரெக்கார்ட் ஆனது, அந்த ஒளிப்பதிவு நடந்தது. அந்த நள்ளிரவு 2 மணி இருக்கும். நான் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து வீட்டுக்கு நடந்தே வந்தேன். அது ஒரு மகிழ்வான சம்பவம். அதுதான் என்னுடைய தொடக்கத்தை வந்து முதல்ல வேற மாதிரியான மாற்றி வைத்த ஒரு விஷயம். மிகச்சிறப்பு. உங்களுடைய நண்பர் வந்து ஒரு நல்ல நட்பு உங்களுக்கு வந்து இருந்திருக்கு வாழ்க்கையில. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, அவர் வந்து நீங்க உங்கள அனுமதி இல்லாமலே அவரே வந்து என் நண்பன் நல்லா எழுதுவாருன்னு சொல்லி, அவர் அனுமதி வாங்கிட்டு வந்தது. உங்க அம்மா சொன்ன உடனே உசுப்பேத்தி தான் நான் எழுத போனேன் அப்படின்னு நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் அந்த ஒலி பேழையில மட்டும் தான் இருந்தது அப்படின்னு சொன்ன விஷயம், இதெல்லாம் எங்களுக்கு வெளியில இந்த தகவல்கள் எங்கேயுமே கிடைக்காது. உங்களுடைய வாய்மொழியாகத்தான் இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அந்த முதல் பாடலே வந்து இயற்கை சார்ந்து தான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. நன்றி. அடுத்ததாக திரைப்பட பாடல் ஆசிரியராக அப்படிதான் வரணுங்கிறது உங்களுடைய விருப்பமா? இல்ல ஒரு சூழல் காரணமாக அப்படி மாறிட்டீங்களா? தற்செயலா நடந்துச்சா? அப்படின்னு கேட்க நினைச்சேன் நானு. அதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? அது விருப்பம்லாம் ஒண்ணும் கிடையாது. தற்செயலாக நடந்தது. நான் அதை விரும்பி ஏத்துக்கிட்டேன். அதுக்கு அதுதான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மேல்நிலை வகுப்பு முடிஞ்ச பின்னாடி நான் வந்து திரைப்படத்துறையில வந்து பட தொகுப்பாளராக பணியாற்றணும்னு சொல்லிட்டு தமிழக அரசினுடைய திரைப்பட கல்லூரியில போய் அதுக்கான தேர்வெல்லாம் எழுதினேன். நான் தேர்ச்சி பெறல. அப்ப நீலகண்டன், இயக்குனர் நீலகண்டன் தான் அதனுடைய
இயக்குனரா இருந்தார். அப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. வேற நிறைய பத்திரிகைகள்லாம் பணியாற்றிட்டு இருந்தேன். இடையில இடையில ஒரு ஒரு பாட்டு ஏதாவது ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். இப்படி எழுதிட்டு இருக்கும்போது தான் 96ல வந்து உள்ளத்தை அள்ளித்தா படம் வருது. 97ல வந்து பூவே உனக்காக படம் வருது. இதுக்கு இடையில வந்து நான் பேச நினைப்பதெல்லாம், கோகுலம், இது மாதிரி படங்கள்லாம் விக்ரமன் தொடர்ந்து என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு எழுத வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா என்னுடைய எழுத்து அவருக்கு பிடிச்சது ஒரு முக்கியமான காரணம். இந்த 2 படங்கள் பூவே உனக்காக, உள்ளத்தை அள்ளித்தா 2 படங்களும் அடுத்தடுத்து வெளியான உடனே 2 படத்தின் பாடல்கள் எல்லாம் தமிழகம் முழுக்க பட்டி தொட்டி எல்லாம் ஒளிபரப்பானது. அது வந்து என்னை வந்து ஒரு முழு நேர பாடலாசிரியனாக மாற்றியது. அப்ப எனக்கு எழுதுறதை தவிர்த்து வேற எந்த தொழிலும் தெரியாதுன்றதுனால அப்படி நிகழ்ந்த ஒன்றை நான் விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டேன். அதான் நடந்துச்சு. அருமை, அருமை. அது தற்செயலாக நடந்தாலும் எங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக நீங்க கிடைச்சிருக்கிறீங்க. அற்புதமான பாடல்கள தொடர்ந்து தந்துட்டு இருக்கிறீங்க. அது நீங்க தற்செயலாக நடந்தாலும் விபத்து அப்படின்னு சொன்னா கூட எங்களுக்கு அது பெரும் மகிழ்ச்சி. மிக்க நன்றி. மகிழ்ச்சி. அடுத்ததா வந்து, சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்குமே வந்து இப்படித்தான் ஆகணும், இத தான் படிக்கணும். இப்ப நம்ம அதாவது இப்போ வந்து ஜெனரேஷன் கேப்ன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப இருக்க குழந்தைங்க நான் இதுதான் படிப்பேன் அப்படின்னு நம்மகிட்ட அடம் பிடிக்குது. நம்ம ஜெனரேஷன்ல வந்து அப்பா, அம்மா சொன்னத நம்ம கேட்டுப்போம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது, நீங்க வருங்காலத்துல, எதிர்காலத்துல என்னவா ஆகணும்னு உங்களுக்குள்ள ஒரு கனவு இருந்திருக்கும். அப்படி ஏதாவது உங்க மனசுல இருந்துச்சா? அந்த கனவு நிறைவேறுச்சா? அப்படின்னு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இல்ல அப்படி இல்ல. நான் வந்து பெரும்பாலுமே வந்து காலத்தின் கைப்பிடித்துக் கொண்டு, அது காண்பிக்கிற திசைகளில் நடக்கணும்னு விரும்புறவன் நான். சின்ன வயசுல என்னை சுத்தி விளையாடுவதற்கு பொம்மைகள் கூட இருந்ததில்ல. என் அப்பா கவிஞர்ன்றதுனால வந்து நிறைய புத்தகங்கள் அதை சுத்தி சுத்தி இருக்கும். அந்த புத்தகங்களை தான் நான் படிச்சேன். அப்பாவை கைப்பிடிச்சுட்டு நான் போற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கவிஞர் வீடா இருக்கும், ஒரு எழுத்தாளர் வீடா இருக்கும், இல்ல ஒரு புத்தக கடையா இருக்கும், இல்ல பதிப்பகமா இருக்கும். இப்படிதான் என்னுடைய சிறு வயது பயணமே நிறைய நிகழ்ந்தது. அப்படி கவிதையால ஈர்க்கப்பட்டு 8வது வகுப்புலயே நான் கவிதை எழுதினேன். அந்த கவிதைகள் பத்திரிகைகள்லயும் வெளிவந்துச்சு. இதெல்லாம் அப்பாவுடைய பின்னணி. முக்கியமா சொல்லணும்னா அதுதான் அப்பாவோட பின்னணி தான் முக்கியமானது. அதனால எனக்கு எழுத்தே வாழ்க்கை ஆயிடுச்சு அது. அதனால இது கனவா இல்ல, நடந்து நிகழ்ந்தது இருக்கு பாருங்க. இது எனக்கு இப்ப கனவா இருக்கு. அருமையான பதில். அதாவது சொல்ற மாதிரி, "காலத்தின் கரத்தை பிடித்துக்கொண்டு நடை போட விரும்புகிறவன் நான்" சொல்ட்டீங்க. அற்புதமானது. ஏன்னா நம்ம என்னதான் திட்டம் போட்டாலும், அது வேற மாரி தான் நமக்கு நடக்கும் சில நேரங்கள்ல. எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. காலம் என்னை எங்கே கொண்டு செல்கிறதோ, அதுவே இன்றைக்கு என்னுடைய கனவாக மாறிவிட்டதுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. சிறப்பு, சிறப்பு. அடுத்து இங்க எல்லாருக்கும் ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஆர்வம், ஒரு கேள்வி இருக்கு. பாரதியினுடைய பெயரே உங்களோட பெயரோடு இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இப்ப வந்து பாரதி கண்ணம்மா அப்படி இப்படின்னு ஒவ்வொரு பேர சேர்த்துப்பாங்க. நீங்க அழகா பழனி பாரதின்னு உங்க இயற்பெயரே அப்படி அமைஞ்சிருக்கு. அது நிச்சயமா உங்களுடைய பெற்றோர்கள் தான் காரணமா இருக்க முடியும். அந்த காரணம் பற்றி அறிஞ்சுக்க ஆவலோட இருக்கோம். என்ன காரணம்? அதான் சொன்னேன். அப்பா வந்து பாரதிதாசனுடைய மாணவர். அவருடைய கவிதாமணியத்தை சேர்ந்தவன்றதுனால, அப்பாவுக்கு பாரதியார் கவிதைகள் மேல, பாரதிதாசன் கவிதைகள் மேல பெரிய ஈடுபாடு உண்டு. அதனால எனக்கு அப்பா வச்ச பேரே பாரதி தான். பாரதி இயற்பெயர். அப்பா பேரு பழனியப்பன்றதுனால பழ பாரதி அப்படின்னு நான் எழுதிட்டு இருந்தேன். அண்ணன் அறிவுமதி வந்து அப்பாவை பார்க்கறதற்காக நான் 8வது வகுப்பு, 7வது வகுப்பு படிக்கிற போது வீட்டுக்கு வருவாங்க அப்பாவை பார்க்க. அப்ப அவர்ட்ட என்னுடைய இந்த குழந்தை கவிதைகள்லாம் நான் எடுத்து படிக்க கொடுப்பேன். அவர் படிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தட்டி கொடுத்துட்டு, பழ பாரதின்னு எழுதாத, பழனி பாரதின்னு எழுது. நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் தான் பழ பாரதிய பழனி பாரதியா மாத்துனது அண்ணன் அறிவுமதி. பெரும்பாலும் இந்த பாரதின்ற பேர்ல எழுதுறவர்கள் வந்து எல்லாமே புனைப்பெயர்களா தான் இருக்கும். என்னுடைய பாரதி என்பது இயற்பெயர். அதான் முக்கியமானது. அருமை, அருமை. அதுவும் பாருங்க, இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியும். பாரதிங்கிறது தான் உங்களுடைய இயற்பெயரே. அறிவுமதி அண்ணா அவர்களால தான் உங்களுக்கு வந்து இந்த பழனி பாரதிங்கிற ஒரு இணைப்பு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. உங்களுடைய தந்தையார் அவர்கள், நம்ம பாரதிதாசன் அவர்களுடைய மாணவர். அந்த அந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் அதையும் சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. பெருமையா இருக்கு. இப்போ அடுத்ததாக நான் கேட்க நினைத்தது, உங்களுடைய தந்தை. இப்பதான் சொன்னீங்க, உங்க அப்பா தான் உங்களுடைய எங்க போனாலும் ஒரு கவிஞர் வீடோ, ஒரு பாடலாசிரியரோ, எழுத்தாளரோ, பேச்சாளரோ, புத்தகங்களோடயே உங்கள பயணிக்க வச்சதுனால, நான் அந்த பயணத்திலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய தந்தை, பெருமைக்குரிய கவிஞர் சாமி பழனியப்பன் அவர்கள். குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய உதவியாளராகவும் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அத பத்தி எங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா, அது அவ்வளவு பெரிய விஷயம். அத நான் பெருசா பார்க்கிறேன். அத பத்தி சொல்லுங்க. ஆமா. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, குன்றக்குடி அடிகளாரும், தந்தை பெரியாரும்
இருவரும் வந்து மானிட நேயம் என்கிற ஒரு புள்ளியில் சந்தித்துக் கொள்கிற சிந்தனையாளர்கள். என்னுடைய அப்பா வந்து 2 பேரோடையுமே பழகினவங்க. குன்றக்குடி அடிகளாரோட வந்து ஒரு உதவியாளர் இருந்த போதுதான் அவர் கூட நிறைய பட்டிமன்றங்களுக்கு கூட போறது, உதவுறது இப்படி இருந்தாங்க. அப்ப அந்த அவர் நிகழ்த்திய பட்டிமன்றங்களை பத்தி எல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பட்டிமன்றங்கள் நகைச்சுவை மன்றங்கள் மாதிரி ஆயிடுச்சு. நீயா நானா, ஜெயிக்க போவது யாரு, இது மாதிரி பேச்சாளர்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல வந்து குன்றக்குடி அடிகளார் தலைமையில் நிகழ்ந்த பட்டிமன்றங்கள் எல்லாம் ரொம்ப அறிவார்த்தமாக, தத்துவார்த்தமான சிந்தனைகள்ல பல பட்டிமன்றங்கள் இரவு தொடங்கி விடிய விடியெல்லாம் நடந்திருக்கு. அப்படி ஒரு நற்சிந்தனைகளை எல்லாம் அவர் வளர்த்திருக்கிறாரு. அப்பாவுக்கு அவரோட இருந்த நாட்கள் குறைவு. அதுக்கப்புறம் வந்து கண்ணதாசன் வந்து அப்பாவை சென்னைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நீ என் கூட வா, நீயும் பாட்டு எழுதலாம்னு சொல்லிட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்ததுனால அந்த தொடர்பு விட்டு போச்சு. ஆனா ஒவ்வொரு முறையும் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சென்னைக்கு வருகிற போதெல்லாம் அப்பாவை வந்து கூட வச்சுக்குவாங்க. சென்னையில் அவர் வந்துட்டாருன்னா அப்பா கூட இருப்பாங்க. அப்பாவுக்கும் அவருக்கும் இருந்த அந்த தமிழ் உறவு அடிகளார் அவர்கள் மறைகிற வரைக்கும் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. குன்றக்குடி அடிகளாருடைய பொன்மொழிகள்னு சொல்லி அப்பா ஒரு கவிதை அவர் ஒரு தொகுப்பு கூட சேர்த்து வச்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அவருடைய நல்ல சிந்தனைகளை எல்லாம் தொகுத்து அடிகளார் பொன்மொழிகள் அப்படின்ற தொகுப்பு தலைப்புல புத்தகம் வந்திருக்கு. ரொம்ப சிறப்பு. அப்படி அடிகளாரின் பொன்மொழிகள் அவர் எங்க வந்தாலுமே சரி, உங்களுடைய தந்தையார் தான் அவர் கூடயே இருப்பாரு அப்படிங்கிற செய்திலாம் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் ஒரே ஒரு பொழிவ கேட்கணும்னாலே, இன்னைக்கு நான் குன்றக்குடி அடிகளாருடைய பேச்ச கேட்டேன் அப்படின்னு பெருமைப்படுவாங்க. இவர் வாழ்நாள் முழுக்க இறுதி வரைக்கும் அவரோட இருந்திருக்கிறாரு உங்க அப்பாங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ஒரு விஷயம் முக்கியமா சொன்னீங்க. இன்றைய காலத்தில் பட்டிமன்றம்ங்கிற பேர்ல அது அட்ராசிட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா நகைச்சுவையா பேசுறோம்னு சொல்லிட்டு ஒருத்தர் தாக்குறது, தனி மனித தாக்குதல், அது ஒரு கேலி சித்திரமா ஆக்கிட்டாங்க. அப்ப அந்த காலத்துல இருந்த தத்துவார்த்தமான கருத்து சார்ந்த அதுக்கு தொடர்பான பட்டிமன்றங்கள்ல நிறைய அதெல்லாம் கேட்க எங்களுக்கு குடுத்து வைக்கல. அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய தந்தையார் முழுக்க முழுக்க அதுல இருந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னா நன்றி பகிர்ந்து கொண்டமைக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒரு தாய் கருவுற்று தன்னுடைய முதல் குழந்தை, முதல் பிரசவம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தாய்மை அப்படிங்கிற ஒரு அடையாளம் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல உங்களுடைய முதல் கவிதை தொகுப்பு, நெருப்பு பார்வைகள். அப்படியே சும்மா பேர கேட்டாலே அதிருதில்லங்கிற மாரி வச்சிருக்கிறீங்க. அந்த தருணம், அந்த தலைப்பு ஏன் வச்சீங்க? அத 2யும் சார்ந்து உங்களை கேட்க விரும்புகிறேன். அது என்னுடைய 18வது வயதுல வந்த ஒரு தொகுப்பு அது. முழுக்க முழுக்க சமூக சிந்தனைகள், சமூகத்தின் மீது எனக்கு இருக்கிற ஒரு அறச்சீற்றம் எல்லாம் அதுல கவிதையா இருக்கும். அதனாலேயே அந்த தொகுப்புக்கு நெருப்பு பார்வைகள் நான் பேர் வச்சேன். அதை வந்து தொகுப்பா புத்தகமா வரணும்னு சொல்லிட்டு திருமகள் நிலையம் அப்படிங்கிற பதிப்பகத்துக்கு கொண்டு போய் அப்பா அறிமுகப்படுத்தி இதை புத்தகமா போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ரொம்ப நாள் வச்சிருந்துட்டு என்ன பண்ணாரு, ஒரு போட முடியாத சூழலுக்கு சில காரணங்கள் சொல்லி ஒரு சிறு தொகையை என் கையில கொடுத்து வேற எங்கேயாவது நீங்க போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் அதை வந்து பூங்கொடி பதிப்பகம் அப்படின்னு சொல்லி சுப்பையா அவர்கள் நடத்தினாங்க. அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க தான் அதை புஸ்தகமா போட்டாங்க. அந்த கவிதைகள் பூராமே என்னுடைய ஒரு 18 வயதுக்குள் நான் 8வது படிக்கும்போது கவிதை எழுத தொடங்கினேன். ஒரு 18 வயசுக்குள்ள நான் எழுதின கவிதைகள். அந்த தொகுப்புக்கு வந்து ஈரோடு தமிழன்பன் அவர்கள் முன்னிலை அணிந்துரை எழுதியிருப்பாங்க. வைரமுத்து அவர்கள் அணிந்துரை எழுதியிருப்பாங்க. ஈரோடு தமிழன்பன் எழுதின அணிந்துரையில வந்து பழனி பாரதியிடம் கவிதைகள் காதலின் முத்தங்களாக நாணி சிவக்கவில்லை, மாறாக கனலின் உயிர் துடிப்புகளாக கீறி சிவக்கின்றன அப்படின்னு எழுதியிருப்பாங்க. வைரமுத்து எழுதின அணிந்துரை எழுதும் போது சொல்லியிருப்பாரு, நம் ஊரில் முதியவர்கள் எல்லாம் குழந்தைகளைப் போல எழுதி கொண்டிருக்கையில் ஒரு குழந்தை முதியவனை போல எழுதி கொண்டிருக்கிறான், அவன்தான் பழனி பாரதி அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப அழகா அடையாளப்படுத்தினாரு. இந்த தம்பியின் எதிர்காலம் சூரியனை போல் நிஜமானது, வாழ்த்துகிறேன், வாழ்த்துக்களால் அல்ல எழுத்துக்களாலேயே இவன் ஏற்றம் பெறட்டும் என்று வாழ்த்துக்கள் எழுதி கொடுத்தார். அது மட்டும் இல்லாம என்னுடைய நான் தொகுப்புகளே இந்த முதல் கவிதை தொகுப்புக்கு மட்டும்தான் நான் ஒரு விழா நடத்தினேன். அது சோவியத் கலாச்சார மையத்தில் நடந்த நிகழ்வு. பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த நேற்று சுந்தர வடிவேலு ஐயா அவர்கள் தலைமை தாங்கினாங்க. அப்ப இருந்த அமைச்சர் காளிமுத்து அவர்கள் வெளியிட்டாங்க. அதுல ரொம்ப மகிழ்வான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் காளிமுத்து என்னுடைய தந்தையாரோட கவிதைகள் எல்லாம் ரொம்ப மனப்பாடமா அந்த மேடைகளை சொன்னாங்க. சொல்லி அதுக்கப்புறம் என்னுடைய கவிதைகளை மனப்பாடமா சொல்லி துப்பாக்கியின் வயிற்றில் பீரங்கி பிறந்திருக்கிறது என்று வாழ்த்தினாங்க. ஒரு மறக்க முடியாத சம்பவம். அந்த புத்தகத்தை கொண்டு போய் தான் நான் வலம்புரி ஜாதவன்ட்ட கொடுத்த போது தாய் பத்திரிகையில எனக்கு ஒரு வேலை வாய்ப்பையும்
அவர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அந்த புத்தகம் தான் காரணம். மிகச்சிறப்பு. மறக்க முடியாத அனுபவங்கள் அதெல்லாம். அடடடடா! ஒரு கவிஞனுடைய முகவரி, ஒரு அடையாளச் சீட்டாக உங்களுக்கு அந்த நெருப்பு பார்வைகள் புத்தகம் இருந்திருக்கு. ரொம்ப சிறப்பு. அத ரொம்ப அழகா சொன்னீங்க. அறச்சீற்ற கருத்துக்கள். ஒரு இளமையான ஒரு 8 வயதிலே எழுதத் தொடங்கி, 18 வயசுல இப்படி சமூக அக்கறையோடு எழுதியிருக்கீங்க. முதியவர்கள் செய்ய வேண்டிய வேலைய வந்து ஒரு இளையவராக நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு பாராட்டியிருக்கிறாங்க. அந்த தமிழாலேயே உங்களுக்கு இன்றைக்கும் அந்த ஏற்றம் அவர்கள் எப்படியெல்லாம் உங்களை வாழ்த்தினார்களோ, அப்படியே நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க இதுக்குள்ள. நமக்கு இது அண்ணாவுடைய முதல் புத்தகம் நெருப்பு பார்வைகள். அத தவிர எதுவுமே தெரியாது எங்களுக்கு. இன்னைக்கு தான் தெரியுது. அதற்கு நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க. அது வெளிவந்த அந்த முயற்சிகள், எடுத்த முயற்சிகள், அத்தனை பேருடைய வாழ்த்துகளும் இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அது வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது பெருமையா இருக்குண்ணா. நன்றி, நன்றி. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் சொன்னீங்க இடையில. இந்த ஒரு நெருப்பு பார்வைகளுக்கு மட்டும் தான் விழா எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உங்களுடைய சிறப்பே. எதையுமே வந்து ஒரு தற்பெருமையோ, எதுவுமே இருக்காது உங்ககிட்ட. அது அவ்ளோ ஒரு தன்னடக்கம். உங்ககிட்ட நெறைய கத்துக்கணும். அடுத்ததாக, புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய பண்ணை தாங்கள் நீங்க வந்து தமிழாக்கம் செஞ்சிருக்கிறீங்க இல்லையா? அங்க பாடப்பட்ட ஒரு பாடல். அந்த தமிழ் பண். அதை வந்து நீங்க தமிழாக்கம் செய்து கொடுத்திருக்கிறீங்க. அது எப்படி நடந்துச்சு? அத பத்தி சில வரிகள் எங்களுக்காக சொல்ல முடியுமா? இந்த செய்தி வந்து தவறாக பதியப்பட்ட செய்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பல்கலைக்கழக கீதத்தை எழுதினதே நான் தான். ஆ. அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்து என்னை கூப்பிட்டு, என்ன கருத்தா இருக்கலாம்ன்றத உள்ளடக்கத்தை மட்டும் எனக்கு சொன்னாரு. அந்த உள்ளடக்கத்தை கொண்டு அதை வந்து கீதமாக எழுதினது நானு. இசையமைத்தது பரத்வாஜ். அங்க உள்ள சில பேராசிரியர்கள் அவருடைய பேரை வந்து சேர்த்துக்கணும்ன்றதுக்காக இந்த பாடலை வந்து மொழிபெயர்த்தவர்கள் பேர்ல என்னையும் சேர்த்து அவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த உள்ளடக்கத்தை தந்தவர் பல்கலைக்கழக துணைவேந்தர்னு அவர் பேரை சேர்த்துக்கிட்டார். இப்படிதான் இது நிகழ்ந்தது. ஆனா ரொம்ப நல்ல கீதம். அந்த அந்த பல்கலைக்கழகத்துக்கு வருகிற எல்லா அறிஞர்களும் எழுத்தாளர்களும் அந்த கீதத்தை பாராட்டி 2 வரி பேசிவிட்டுத்தான் நிகழ்ச்சியை தொடங்குவார்கள். அப்படி ஒரு அமைஞ்ச கீதம். அது புதுவை மண்ணையும் மக்களையும் பாரதியையும் பாரதிதாசனையும் கொண்டு கூட்டி எழுதின ஒரு கீதம் அது. என்னுடைய கவிதைகள் வந்து நிறைய பல்கலைக்கழகங்கள பாடங்களா இருக்கு. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீதமாகவும் என்னுடைய கவிதை இருப்பது, பாடல் இருப்பதுன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இது எங்களுக்கு தெரியவே தெரியாது பாருங்க. ஏன்னா, எல்லா இடத்துலயும் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, உங்களால் அது தமிழாக்கம் செய்யப்பட்டதுன்னு மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க. இப்ப தான் தெரியுது. ஒரு உள்ளடக்க சுருக்கமா ஒரு கருத்த கொடுத்துட்டு, முழுக்க முழுக்க நீங்க தான் அத எழுதியிருக்கீங்கங்கிறதே எங்களுக்கு இப்ப தான் தெரியுது. அது இந்த நேரத்துல நம்ம இங்க பதிவு பண்ணிக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஹார்வர்ட் தமிழ் இருக்கை. அதுலயும் நீங்க எழுதின கீதம். நீங்க எழுதியிருக்கிறீங்க. அதுக்கு நீங்க எந்த பணமும் வாங்கிக்கல. இப்ப நான் உங்க அம்மாவ நெனைக்கிறேன். அவங்க வந்து சம்பளம்லாம் வாங்கிக்க மாட்டாங்க. வெறும் ஒரு சால்வை போர்த்துனா, அது மட்டும் தான் செய்வாங்க எங்க பையன்னு சொன்னத நான் இந்த நேரத்துல நெனச்சு பார்க்கிறேன். ஹார்வர்ட் தமிழ் இருக்கையில நீங்க எழுதின கீதத்துக்கு எந்த பணமும் நீங்க வாங்கிக்கல. ஏன்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல அது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல வந்து தமிழ் இருக்கை கீதம் அமைக்கணும்னு சொல்லிட்டு அதற்காக வந்து ஒரு பெரிய நிதி சேர்க்கை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பணியில வந்து இலங்கை எழுத்தாளர் முத்துலிங்கமும் ஒரு மிக முக்கிய பங்காற்றிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. இந்த மாதிரி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைப்பதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தமிழ் இருக்கை கீதம் தேவைப்படுது. நம்மளுடைய பணிகளை விரைவுபடுத்தலாம் அந்த பாடலை வெளியிட்டு அப்படின்னு சொன்னாரு. அதை நீங்க எழுதணும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களே எழுதி நீங்களே எந்த இசையமைப்பாளரும் தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட கொடுத்து இசையமைக்க சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி எழுதப்பட்டதுதான் அந்த கீதம். அந்த தாஜினூர்னு ஒரு இசையமைப்பாளத்தை கொடுத்து இசையமைக்க சொல்லி நித்யஸ்ரீயும் சீர்காழி சிவசுந்தரமும் அதை பாடினாங்க. ஒரு நல்ல வெளியீட்டு விழா சென்னையில் அந்த கீதத்திற்கு நடந்தது. அதுக்கு நான் தொகை வாங்கவில்லை அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய செய்தி கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை எழுத சொன்னது தமிழ், நான் எழுதினேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பெற்றது எல்லாமே தமிழ் கொடுத்த வாழ்வுதான். அதனால அது ஒரு பெரிய செய்தியா பதிய வேண்டிய அவசியம் இல்லை. மிக சிறப்பு. அதாவது நீங்க ஒரு தமிழ் தாய்க்கு ஒரு காணிக்கையாக நான் அதை எழுதினேன். இது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஆ இதுவரைக்கும் நீங்க நெறைய கவிதை நூல்கள் எழுதியிருப்பீங்க.
முதல்ல வந்து நீங்க அழகா சொன்ன மாதிரி ஒரு அறச்சீற்றமாக நெருப்பு பார்வைகளில் உங்களுடைய கவிதை நூல் அந்த வெளியீட்டு பயணம் தொடங்கியதுன்னு சொன்னீங்க. உங்கள அடையாளப்படுத்துறது இது முதல்ல எத்தனை கவிதை நூல்கள் எழுதியிருக்கீங்க? முதல்ல அத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அடுத்ததா அதோட தொடர்பான ஒரு கேள்வியாக, நீங்க தான் சொன்னீங்க. முதல்ல அந்த சந்தானம்னு உங்க நண்பர் கொண்டு போய் உங்கள வந்து அறிமுகப்படுத்தி ஒரு பாடலாசிரியராக நீங்க வரும்பொழுது, அவங்க சொன்னாங்கன்னு சொன்னீங்க. விக்ரமன் ஐயான்னு நெனைக்கிறேன். அவர் வந்து எல்லா கவிஞர்களும் நல்ல பாடலாசிரியராக இருப்பதில்லை. எல்லா பாடலாசிரியர்களும் நல்ல கவிஞராக இருப்பதில்லை. நீங்க 2லயுமே சிறப்பா இருக்கீங்க. உங்களை அடையாளப்படுத்துவது ஒரு கவிஞரா அடையாளப்படுத்துறத விரும்புறீங்களா? இல்ல ஒரு நல்ல பாடலாசிரியன் அப்படின்னு அடையாளப்படுத்துறத விரும்புறீங்களா? அப்படியே எத்தனை கவிதை நூல்கள் எழுதுனீங்க? அதையும் சொல்லிடுங்க. என்னுடைய ஒரு 14 கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கு. நான் அந்த பேர்களை சொல்ற பாருங்க. வரிசையா சொல்றேன். நெருப்பு பார்வைகள், வெளிநடப்பு, காதலின் பின்கதவு, மழைப்பெண், முத்தங்களின் பழக்கூடை, புறாக்கள் மறைந்த இரவு, தனிமையில் விளையாடும் பொம்மை, தண்ணீரில் விழுந்த வெயில், உன்மீது அமர்ந்த பறவை, சூரியனுக்கு கீழ் ஒரு வெள்ளை காகிதம், வனரஞ்சனி, ஒளி உன்னால் அறியப்படுகிறது, பூரண பொற்குடம், படிமங்கள் உறங்குவதில்லை. இது 14 கவிதை தொகுப்பு. அருமை. இது இல்லாம வந்து ஒரு வருடம் குங்குமம் மாற இதழில் நான் எழுதின கட்டுரைகள் ஆனந்தகோடன்ல வந்து காற்றின் கையெழுத்துன்னு ஒரு தொகுப்பா வெளிவந்தது. அது இல்லாம என்னுடைய நேருரைகளை எல்லாம் சேர்த்து அது ஒரு தொகுப்பு கனவு வந்த பாதை அப்படி வெளிவந்துச்சு. இப்ப நீங்க துணை கேள்வியா ஒண்ணு கேட்டீங்க பார்த்தீங்களா? இதுல நான் ஒரு பாடலாசிரியர் என்பதை விட கவிஞன் சொல்வதில் தான் நான் பெருமை அடைகிறேன். அது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பாடல் என்பது வந்து ஒரு என்னுடைய தனிப்பட்ட பங்கு மட்டும் இல்ல. ஒரு இயக்குனர் கதையினுடைய சூழலை சொல்றாரு. இசையமைப்பாளர் அதற்கான வெட்டு தராரு. பாடகர்கள் அதை பாடுறாங்க. கதாநாயகன், கதாநாயகி அதில் நடிக்கிறாங்க. இது மாதிரி வந்து ஒரு பாடலுக்கு பலருடைய பங்கு இருக்கு. அது எல்லாரும் சேர்ந்து நிகழ்த்துகிற ஒரு கலை. ஆனா கவிதை என்பது முழுக்க முழுக்க என்னுடைய சிந்தனை. அதை நானும் தான் முடிவு பண்ணுவேன், நான் தான் தீர்மானிக்கிறேன். அது முழுக்க முழுக்க நான் என்ன நினைக்கிறேனோ அதையெல்லாம் வந்து முழுமையாக அதில் வெளிப்படுத்த முடியும். இதுல அப்படி கிடையாது. ஒவ்வொரு சூழல் இருக்கு, யார் பாடுறாங்கன்னு இருக்கு. சில நேரங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா இந்தி பாடல்கள் வந்து பாடுவாங்க. அப்ப வந்து அவங்க வாயில தமிழ் சொற்கள் வரலங்கிறதுக்காக திருத்த சொல்லுவாங்க. நல்ல தமிழ் சொற்களை அவர்களுக்கு பாட வரலங்கிறதுக்காக திருத்தி இருக்கிறோம். எல்லாத்தையும் வச்சு பார்க்க போகும்போது கவிஞர் என்பதுதான் என்னுடைய பெருமை என்று நான் நினைக்கிறேன். அருமை. ஏன்னா அப்புறம் நான் கவிஞரா இருந்துதான் பாடலாசிரியரா வந்தேன். பாடலாசிரியர் வந்து பின்னாடி கவிஞராக எல்லாம் மாறல. அருமை அண்ணா, அருமை அண்ணா. அற்புதமான ஒரு விளக்கம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா ஒரு பாடலாசிரியருங்கும் பொழுது, சில நேரங்கள்ல நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் கூட நம்ம உபயோகிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீங்க. அவர்கள் வாய்க்குள்ள நுழையலங்கிறதுக்காகலாம் எழுதின வார்த்தைகளை மாற்ற வேண்டியிருக்கும். அது அந்த படைப்பே மாறி போயிரும். அது நீங்க உருவாக்கின ஒரு விஷயமாக இருக்காது. அது மாற்றம் பெற்ற ஒரு பாடலாக கவிதையாக மாறிவிடும் அந்த பாடல். அதனால ஒரு கவிஞன் என்பதே உங்க கையில நீங்க அந்த வித்து, அந்த விருட்சம் எல்லாமே உங்க கையிலேயே இருக்கக்கூடிய அந்த கவிஞர் பதவியை தான் அந்த அடையாளத்தை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப பெருமையா இருக்குண்ணா. அடுத்ததாக உங்களுடைய தந்தை நம்ம திரு சாமி பழனியப்பன் ஐயா அவர்கள் பாவேந்தருடைய மாணவர்ன்னு நீங்க சொன்னீங்க. அந்த 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 அனுபவம், அந்த பயணத்துல ஏதாவது உங்களுக்கு எங்ககிட்ட கலந்துக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது அதை பற்றி சொல்லுங்க. அப்பா பற்றி நிறைய சொல்லலாம். அப்பா வந்து பெரியார், அண்ணா, கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், கண்ணதாசன், முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதம், கணபதி ஸ்தபதி, இது மாதிரியான மிகப்பெரிய ஆளுமைகளோட பழகினவங்க. எல்லாரிடையுமே பழகினவங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தன்னுடைய பள்ளி சான்றிதழ்லாம் கிழிச்சு போட்டு இந்தி போராட்டத்துல கலந்து கொண்டவங்க அவங்க. தந்தை பெரியாருடைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல. அதனால அவங்களுக்கு வந்து படிக்கிற சர்டிபிகேட் கூட கிடையாது. சான்றிதழ் கூட அவங்க அப்பாட்ட கிடையாது. படித்த சான்றிதழ் கூட கிடையாது அப்பாட்ட. பாரதிதாசன் அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதுகிற நேரத்துல தான் பாரதிதாசன் கூட அவங்க போனாங்க. அவரோட பழகினது, பங்காற்றினதெல்லாம் அந்த காலகட்டம் தான். குடியரசு பத்திரிகையில அப்பாவுடைய கவிதைகள் வெளிவந்திருக்கு. பெரியாருடைய குடியரசு பத்திரிகையில. அதே மாதிரி அண்ணா நடத்தின திராவிட நாடு பத்திரிகைகள்ல அப்பாவுடைய கவிதைகள் வெளிவந்திருக்கு. அப்பா பத்திரிகையாளராக இருந்து எழுதின தலையங்கங்கள் எல்லாம் வந்து பேரறிஞர் அண்ணா தனது திராவிட நாடு பத்திரிகையில் பதிவு பண்ணி அது மேற்கோள் காட்டியெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அவ்வளவு பெருமைகளுக்கு உள்ளவர் எங்களுடைய அப்பா. இயல்பாக இருப்பது, எளிமையாக வாழ்வது,
வாழ்வை அமைதியாக எதிர்கொள்வது, இவதான் என்னுடைய அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. திருக்குறளுக்கு அப்பாவும் ஒரு உரை எழுதினாங்க. அந்த உரை வெளிவந்த போது பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கையெழுத்து போட்டு ஆளுக்கு ஒரு திருக்குறள் உரை கொடுத்து, இதெல்லாம் இங்க படிக்கணும், கொண்டு போய் அலமாரில வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கடைசியில் தன்னுடைய பெயரையே மறந்து விட்ட ஒரு நோய்வாய்ப்பட்டு அவங்க தன்னிலை மறந்து இருந்த நேரத்திலையும் கூட அவங்க மறக்காம இருந்த 2 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறளும் பாரதிதாசன் கவிதைகளும். என்னுடைய மகள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல போய் ஏதாவது திருக்குறள்ல ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையை தொடர்ந்து முடிப்பாங்க அந்த திருக்குறளை. அவங்க பேரே எனக்கு அவங்களுக்கு தெரியாது, என்னுடைய பேர் தெரியாது. அந்த சூழல்ல அவங்க மறக்காம இருந்த இந்த 2 விஷயம் அதுதான். அதுதான் அப்பாவோட கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அப்பாவை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு வந்து தாவோ தேச்சிங்களுடைய ஒரு புத்தகத்துல படிச்ச ஒரு கவிதை வரிகள் நினைவுக்கு வரும். அந்த கவிதை வரிகளை இப்ப சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிகச்சிறந்த நல்ல தன்மை நீர் மாதிரி, மிகச்சிறந்த நல்ல தன்மை நீர் மாதிரி, நீர் எல்லா பொருள்களுக்கும் நன்மை செய்வது என்றாலும் எதனுடனும் போட்டியிடுவதில்லை. என்னோட அப்பா அந்த நீர் மாதிரி தான், ஒரு ஜீவ நதியாக எனக்கு முன்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறார். நான் அவரோட கரையில் நின்று அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். மிகச் சிறப்பு, மிகச் சிறப்பு. அதாவது ஒரு நிறைவா ஒரு இது சொன்னீங்க பார்த்தீங்களா? உங்க அப்பாவிற்கு அடையாளமாக நீர் எப்படி வந்து அனைவருக்கும் உதவி செய்து கொண்டு எதையும் மாற்ற முயற்சி செய்வதில்லைன்னு. அந்த வழியில வந்து நீங்க அப்படியே இருக்கீங்க. அத அத அவருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் சொன்னா மிகையாகாது. ஏன்னா உங்க அப்பா அவர்கள் எவ்வளவு எளிமையான மனிதர். அவருடைய சுயநினைவே இல்லாதப்ப கூட தமிழைத்தான் பற்றிக் கொண்டிருந்திருக்கிறார் கடைசி மூச்சு வரை. திருக்குறளையும், பாவேந்தர் கவிதைகளையும் தான் அவர் உயிர் மூச்சாக நினைச்சிருக்கிறாரு. அந்த ஒண்ணே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அவர் வழியில அப்படியே இருக்கீங்கண்ணா நீங்க. அத உங்கள்ட்ட சொல்லியே ஆகணும். உங்க அப்பாவுடைய அடியை பின்பற்றி அப்படியே இருக்கிறீங்க. என்றென்றும் நீங்க அதே கீர்த்தியோட இருக்கணும்னு நானு உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நேரத்துல அப்பா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தந்தது. நன்றி, நன்றி. அது மட்டும் இல்ல, நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பாவேந்தரின் மாணவர் தாண்டி எத்தனையோ குன்றக்குடி அடிகளார் உதவியாளர், இதை தாண்டி எவ்வளவோ பெரிய மனிதர்கள் எல்லாம் அவரு அவ்வளவு இருந்தும் ஒரு எளிமை. அதேதான் நீங்களும். ஏன்னா இப்பெல்லாம் ஒரு பாட்டு 2 பாட்டு எழுதினாலே அவங்க பண்ற டார்ச்சர் தான் சொல்லணும். தாங்க முடியல அப்படிங்கணும். நீங்க இவ்வளவு செஞ்சுட்டு அமைதியா இருக்கிறீங்கன்னா உங்க தந்தையினுடைய வழிகாட்டுதல் அப்படியே இருக்கிறீர்கள். நன்றி அண்ணா, நன்றி. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வாசிப்பு தான் ஒரு மனிதனை மனிதனாக்குகிறதுன்னு நான் எப்பவுமே நம்பக்கூடியவள். ஏன்னா நம்மளுடைய கற்பனா சக்தி, சிந்தனை திறன் அத்தனையும் தூண்டக்கூடியது ஒரு நல்ல விஷயங்களை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் மாணவர்களுக்கு எங்க போனாலும் சொல்லுவேன், குறைஞ்சது ஒரு 10 பக்கம்லாம் வேண்டாம். ஒரே ஒரு பக்கம் இல்ல ஒரு 10 நிமிடம் தினம் வாசிக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்த வாசிப்பு அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, உங்களை பற்றி நான் இந்த ஆராய்ச்சின்னு சொல்லணும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பிழை பார்த்தல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அத பத்தி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா முகநூல்ல நீங்க அப்பப்போ போடக்கூடிய கவிதைகள தொடர்ந்து நாங்க எல்லாருமே பின்பற்றி அத வாசித்து பயன் அடைஞ்சிட்டு இருக்கோம்னு தான் சொல்லணும். உங்களுடைய வாசிப்பு அனுபவம், அந்த பிழை பார்த்தல் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்? அத பத்தி சொல்லுங்கண்ணா. ஒரு 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 கவிஞனா இருந்தாலும் சரி, எழுத்தாளனா இருந்தாலும் சரி, வாசிக்க வாசிக்கத்தான் எழுத முடியும். வாசிப்பு என்பது ஒரு எழுத்தாளனுக்கோ கவிஞனுக்கோ அது ஒரு சுவாசம் மாதிரி இருக்கணும். நான் ரொம்ப ரொம்ப என்னுடைய ஆரம்ப காலத்துல வந்து அணில், அம்புலி மாமா இது மாதிரியான சிறார் பத்திரிகைகளை படிச்சிருக்கேன் நான். அங்கிருந்து தான் என்னுடைய வாசிப்பு தொடங்குச்சு. அப்பா வந்து புத்தக கடை கூட்டிட்டு போகும்போதெல்லாம் அவங்களுக்கு வேண்டிய புத்தகங்கள் வாங்கும்போது எனக்கு 2 புத்தகங்கள் ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் தான் என்னுடைய வாசிப்பை வந்து அப்பா வளர்த்தாங்க. அது அது மட்டும் இல்லாம இருந்துகிட்ட ஒரு நாள் அப்பா கூட அப்படியே சாயந்தரம் போயிட்டு இருக்கும்போது நான் கவிதைனா என்னப்பா எப்படி எழுதுறதுன்னு நான் கேட்டேன். அந்த ஈர்ப்பு எப்படி வந்துச்சுன்னா அப்பா கவியரங்கள் போகும்போது அப்பா கூட கவியரங்கள் போவேன். அப்ப அந்த கவிஞர்கள் பாடுற நல்ல வரிகளுக்கு கைதட்டு கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த கைதட்டினுடைய வசீகரம். எனக்கு கவிதை எழுதணும்னு ஒரு ஆசை. எப்படிப்பா கவிதை எழுதுன்னு கேட்டேன். அப்ப ஒண்ணுமே அப்ப சொல்லல. ஏன்னா அப்படியே ஒரு ஒரு பார்வை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பாரதியார் கவிதைகளையும் பாரதியார் கவிதைகள் எடுத்து கொடுத்து இதை படி அப்படின்னு சொன்னாங்க. நான் 2யும் படிச்சேன். படிச்சுட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுன்னு சொல்லிட்டு 2 கவிஞர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறுகளை மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு கவிஞன் எப்படிலாம் வாழ்ந்தாங்க பாரதியும் பாரதிதாசன். அது என் ஆழ் மனசுல ரொம்ப பதிஞ்சிருந்து அந்த வரிகளை படிச்சேன். அப்புறம் வந்து அளவள்ளியப்பா, தம்பி சீனிவாசன்,
கதிரேசன் இப்படியான சிறார் எழுத்துக்கள் எழுதுகிற எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லாம் படிச்சு நானும் குழந்தை கவிதைகள் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் மேத்தா அவர்களுடைய கண்ணீர் பூக்கள் படிக்கும் போது புது கவிதை எழுத ஆரம்பிச்சேன். இப்படிதான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வாசிப்பு தான் என்னை வளர்த்து கொண்டே இருக்கிறது. அதுதான் முக்கியமா சொல்லணும். மிகச்சிறப்பு. நம்ம சொல்லுவோம்ல, கடைகளுக்கு போனா பிள்ளைங்க அந்த பொம்மைய வாங்கி குடு, இந்த பொம்மைய வாங்கி குடுன்னு அடம் பிடிப்பாங்க. நீங்க அப்பா கூட போயிட்டு அவரு நூல் வாங்கினா உங்களுக்கு 2. நீங்க சொன்ன மாரி நம்ம சின்ன வயசுல அம்புலி மாமா, தெனாலிராமன் கதைகள் இப்படியெல்லாம் தான் படிச்சுட்டு இருப்போம். உங்களுக்கு அப்பவே ஒரு கேள்வி வந்திருக்கு. கவிதைனா என்ன? ஒரு ஒரு நல்ல மனசுல இருந்து அப்படியே பேசுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, அந்த வசீகரம்னு சொன்னீங்க. அந்த கைத்தட்டல் உங்கள வந்து உங்க அம்மா சொன்ன மாரினா உசுப்பேத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அப்படின்னா நான் கவிஞன் ஆகணும். அப்பன்னா கவிதைன்னா என்ன? நான் எப்படி எழுதுறது? அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. மிகச்சிறப்பு. அதுவும் உங்க அப்பா முதல்ல உங்களுக்கு குடுத்தது பாரதி, பாவேந்தர். வேற என்ன வேணும்? ஒரு நாணயத்தோட இருபக்கம் மாரி 2யும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷத்த கையில குடுத்து உங்கள வந்து தூண்டி விட்டுருக்காங்க. ரொம்ப சிறப்பு, சிறப்பு. அடுத்ததா வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த வாசிக்கும்பொழுது தான் நமக்கு நெறைய நம்ம வார்த்தை வங்கின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள நெறைய போக போக தான் புது புது சொற்களை வச்சு நம்ம நெறைய கவிதைகளோ, ஒரு விஷயங்களோ எழுத முடியும். அத ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தரமான திரை இசை பாடல்கள் இப்ப ரொம்ப குறைஞ்சு தான் இருக்குன்னு நெறைய பேரு இப்பலாம் சொல்லவே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு சமீபத்தில வந்த ஒரு 10, 12 படங்கள் ஆங்கில பெயர்கள் தான். எல்லாமே ஒண்ணு கூட தமிழ்ல கிடையாது. சரி படத்தோட பேரு தான் ஆங்கிலத்தில இருக்குன்னு பார்த்தா, உள்ள பாடல்ங்கிற பேர்ல சில சமயங்கள்ல திடீர்னு சில பேர் ரிங்டோன் வச்சிருக்கிறது ஒரு அமைதியான சூழல்ல, அது பயங்கரமா அதிர்றத பார்த்து தெறிச்சு ஓடுனவங்கலாம் இருக்காங்க பயந்து. அப்படிப்பட்ட ஒரு ஒரு தரமே இல்லாத நெறைய பாடல்கள் தான் வருதுன்னு நெறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நல்லெண்ணெய் குறைந்து நல்லெண்ணெய் பெருகி வருகிற காலம் தான் இது. ஏன்னா பன்னாட்டு நிறுவனங்களும் அதனுடைய உலகமயம் இருக்கு பார்த்தீங்களா? அது நம்மளுடைய நிலத்தை, நீரை, உணவை, பொழுதுகளை, வாழ்வை, பண்பாட்டை எல்லாவற்றையும் நிறமாத்திருச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாட்டையும், இசையையும் அது நிறமாற்றாமல் இருக்க முடியாது. அதற்கு நம்மளுடைய மக்கள் பழகத் தொடங்கிட்டாங்க. இளைய தலைமுறை அதுக்குள்ள போயிடுச்சு. அப்ப எல்லாவற்றிலும் மாற்றம் வருகிற போது அதுலயும் ஒரு மாற்றம் வருது. ரசனைகள் மாறி இருக்கு. இது வந்து அஹ், இசைக்கும் பாட்டுக்கும் மட்டும் விதிவிலக்கு அல்ல. நம்ம எல்லாமே மாறுறத பார்க்கிறோம். உணவுல இருந்து எல்லாமே மாறுறத பார்க்கிறோம். இதற்கு நடுவுலையும் நல்ல கலைஞர்கள், நல்ல பாடல்கள் வருவதற்கு, நல்ல கலைகள் விளைவதற்கு தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க. அதையும் நீங்க பார்க்கலாம். இடையில இடையில நல்ல விஷயங்கள் வெற்றி பெறதான் செய்யுது. அப்புறம் கண்ணதாசன் தான் சொன்னாரு, மாற்றம் எனது மானிட மகத்துவம் அப்படின்னு சொன்னாரு. அவரே தான் சொன்னார், மாறாதிருக்க நான் மனவனங்கள் என்ன. மனித மனம் வந்து அப்படிதான் மாறி மாறி பயணப்படும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் காத்திருக்கணும். எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் திரும்பி வரும். எல்லாமே புரண்டு படுக்கிற போது ஒரு நல்ல விஷயமோ அல்லாதான விஷயமோ மறுபடியும் மாறும். நம்ம காத்திருப்போம், நல்லது வரும், மறுபடியும் ஒரு நல்லது வரும். மகிழ்ச்சி. அழகா சொன்னீங்க. அது இயற்கை சுழற்சி அப்படிங்கிற ஒரு இதுல எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா, காலம் மாறும்பொழுது நமக்கு நல்ல நல்ல பாடல்கள் மீண்டும் இப்ப கூட நீங்க சொன்ன மாதிரி ஒரு 100 பாட்டுக்கு 1 பாட்டு அப்படி வந்து சரி இப்பவும் ஒரு நல்ல பாட்டு இடையில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. அழகா சொன்னீங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இயற்கையின் சுழற்சிக்காக காத்திருப்போம் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க முன்னாடி சொன்னீங்க. அந்த சோழா ஹோட்டல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சோவியத் கலாச்சார கழகம், அங்க இருக்கக்கூடிய அந்த புஷ்கின் இலக்கிய பேரவை துணை செயலாளர் சலாவுதீன் ஐயா, அவர்களோடு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு அங்கம் அதுல இருக்கு. அத பத்தி நாங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். சொல்லுங்கண்ணா. அஹ் நீங்க சொல்றது வந்து சலாவுத்தீன், என்னுடைய மேல்நிலை வகுப்பு தமிழாசிரியர் அவர். அவர் வந்து கனவு மலர்கள் அப்படின்னு ஒரு தட்டச்சு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். எங்கள்கிட்ட வந்து அந்த தட்டச்சு பத்திரிகை கொடுத்து வாசிப்பு இதை வளர்ப்பார், அவர் அனுபவத்தை வளர்ப்பார். அந்த இடத்துல பள்ளிக்கூடத்துல நான் வந்து கவிதை போட்டியில கலந்துக்கிறது, பரிசு வாங்குறதெல்லாம் அவருக்கு தெரியும். அதுல என்ன வந்து கனவு மலருக்கு நீ கவிதை எழுதி கொடுன்னு சொன்னாரு. நான் கனவுகளை பற்றிய ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன். அதை அந்த பத்திரிகையில போட்டு மாணவர்கள் மத்தியில கொண்டு வந்து நம்முடைய உங்களுடைய உங்களுடைய மாணவர்கள் ஒருத்தர் வந்து பாட்டு எழுதியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி படிச்சு காமிச்சு என்னை பாராட்டி வளர்த்தார். அவர் வந்து சோவியத் கலாச்சார மையத்தில் வந்து புஷ்கின் இலக்கிய பேரவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல தலைவராகவும் இருந்தார். என்னுடைய இந்த கவிதை எழுதுற ஆர்வத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன அங்க கூட்டிட்டு போனார். மதியம் வரியான்னு சொல்லி
நான் அங்க போனோம்னா பார்த்தா ஒரு பெரிய அங்க ஒரு சோவியத் தத்துவ மையத்துல வந்து ஒரு பெரிய நூலகமே இருக்கு. எல்லா ரஷ்ய இலக்கியங்களும் தத்துவ நூல்களும் வந்து அந்த நூலகத்துல உண்டு. அஹ் குளிர்பதன ஊட்டப்பட்ட ஒரு அரங்கம் அது. நல்ல மதியம் வரைக்கும் தான் எனக்கு பள்ளிக்கூடம். மதியத்துக்கு மேல நான் அங்க போயிடுவேன். அங்க என்ன பண்ணுவாரு, டால்ஸ்டாய், புஷ்கின் இது மாதிரி ரஷ்ய எழுத்தாளர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு படிச்சு காட்டுவார். ஆங்கிலத்துல இருக்கிற புத்தகங்கள் எடுத்து படிச்சுட்டு மொழிபெயர்த்து எனக்கு தமிழ்ல சொல்லுவார். இப்படி ருஷ்ய இலக்கியத்தினுடைய ருசியை ஊட்டினதுல அவர் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா என்னுடைய பொது உடைமை சிந்தனைகள் அப்போதான் ரொம்ப தீவிரமா வளர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம லெனின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் தழுவிய அளவுல ஒரு பெரிய கவிதை போட்டி நடத்தி அதுல எனக்கு முதல் பரிசு கிடைச்சது. அதற்கு பிறகு என்ன பண்ணாரு, அதனுடைய தொடர்பா என்ன பண்ணாரு, புஷ்கின் இலக்கிய பேரவையில அன்னையிலிருந்து என்னை வந்து ஒரு இணை செயலாளராக அவர் ஒரு பதவி கொடுத்து தொடர்ந்து இயங்க வச்சார். என்னுடைய வாழ்நாள்ல வந்து மறக்க முடியாத ஒரு ஆசிரிய உறவு அது. மிகச் சிறப்பு. ஏன்னா, நம்ம பெற்றோர்களை விட நாம் அதிகம் நேரம் செலவழிப்பது ஆசிரியர்களிடத்தில் தான். அத ரொம்ப அழகா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர் அமைஞ்சா நம்ம வாழ்க்கைக்கே அது ஒரு பெரிய ஒரு ஒளியாக இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படி சலாவுதீன் ஐயா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசிரியராக வந்து, உங்கள வந்து சின்ன வயசுல இருந்தே ஊக்கப்படுத்தி, ரொம்ப அழகா சொன்னீங்க. "ருஷ்ய இலக்கியத்தின் ருசியை எனக்கு புகட்டியவர்" அப்படின்னு ஒரு அருமையான ஒரு சொல்லாடல் உபயோகிச்சீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பினை வேணும். ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் அவர் வழியாக. அதனாலயோ என்னவோ நீங்க நெருப்பு பார்வைகள்னு அறச்சீற்றத்த கொண்டு வந்த சமூக அக்கறை உள்ள கவிதை தொகுப்பே முதல்லயே அப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததும் இப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்த பத்தி தான் கேட்கப் போறோம். தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அதனுடைய இயக்கத் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய 60வது பிறந்த நாளுக்காக நீங்கள் எழுதிய கவிதையில் பிரபாகரன் வழித்துணை அல்ல வழி அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அத பத்தி ஏன்னா எல்லாரும் அத ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுனாங்க அந்த வரிகள. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்ணதாசன் ஒரு எழுதியிருப்பாரு. பாரெழுத கண்ணீர் பனிக்கடலாய் கிடக்க யார் எழுத கண்ணீர் அலைநடுவில் மிதக்கிறதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இளஞ்சவன் ஒன்று எழுதியிருப்பாரு. கண்ணீர் துளி வடிவில் கடல் நடுவே நிலம் மிதக்கும் என்ன இதன் பெயர் என்றால் இலங்கை என சொல்லுகிறார் அப்படின்னு இருப்பார். உண்மையிலேயே வந்து தமிழீழத்தினுடைய சோகம் என்பது காலத்தால் துடைக்க முடியாத கண்ணீரா அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. அந்த சோகம் எனக்குள்ள ரொம்ப உண்டு. நான் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வந்து எப்படி மக்களையும் அந்த மண்ணையும் ரத்த சகதியாகவும் சாம்பலாகவும் ஆக்கும், எல்லாவரையும் நிராதரவானவர்களை ஆக்கும், அனாதைகளை ஆக்கும், அகதிகளை ஆக்கும், அப்படியெல்லாம் நமக்கு ரொம்ப பக்கத்துல நிகழ்ந்த ஒரு பெரிய போராட்டம் அது. அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஒரு தலைவர் தம்பி பிரபாகரன். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி அப்படின்னு சொன்ன ஒரு பேட்டியில சொன்ன வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவருடைய மணி விழாவில் வந்து ஒரு கவிதையை வந்து எழுதி காணொலியா நானே தான் வெளியிட்டேன். அந்த அந்த இதை விட வெளியிட்டேன். அது அதை பத்தி சொல்றதை விட அந்த கவிதையை படிக்கலாம். ஏன்னா அது நல்ல பதிவா இருக்கும். அந்த கவிதை வந்து சூரியனுக்கு கீழ் ஒரு வெள்ளை காகிதம் தொகுப்புல இருக்கு. நான் படிக்கிற பாருங்க. கானுரை வேங்கையின் கடலும் கண்களை பார்த்திருந்தால், கானுரை வேங்கையின் கடலும் கண்களை பார்த்திருந்தால் சமாதானத்தின் வெள்ளை சொற்கள் தீர்ந்து பீரங்கியின் மேல் அமர்ந்திருக்கும் புறாவின் சிறகுகளை தடவி கொடுத்திருந்தால் நான் உங்களுக்கு அந்த பெயரை சொல்ல வேண்டியதில்லை. இன அழிப்புக்கு எதிரான அந்த பெயர் எங்களுக்கு ஒரு ஆயுதம். அது எங்கள் படையெடுப்பு, அது எங்கள் மானம் காத்த சீருடை, அது எங்கள் காயம் ஆற்றிய சிகிச்சை. எம் பெண்களை வன்புணர வருகின்றவர்களின் வழியில் அது ஒரு கண்ணி வெடியாக இருந்தது. எம் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலாக சுரந்தது. மாபெரும் மனித சங்கிலியான அந்த பெயர் எங்களுக்கு ஒரு விதை. அது எங்கள் பசி, அது எங்கள் தாகம், அது எங்கள் தழும்பு, அது எங்கள் புன்னகை. காற்றில் தீச்சுடராய் அசையும் காந்தல் மலரை தொட்டு பாருங்கள். காற்றில் தீச்சுடராய் அசையும் காந்தல் மலரை தொட்டு பாருங்கள்.
அந்த பெயரை நீங்களும் சூடிக்கொள்வீர்கள். உயிர் உருக்கும் யாழிசையை கேட்டு பாருங்கள், அந்த பெயரை நீங்களும் பாடிச் செல்வீர்கள். மனிதர்களுக்கு எதிரானவர்கள் அந்த பெயரை முள்ளி வாய்க்காலில் புதைக்க நினைத்தார்கள், நந்திக்கடலில் கரைக்க நினைத்தார்கள். அது எங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு அழைத்து செல்ல தொடங்கிவிட்டது. அந்த பெயர் எங்கள் வழித்துணை அல்ல, வழியே அதுதான், பிரபாகர பாதை. அருமை, அருமை, அருமை. எப்பா! இது வந்து கேட்கும்போதே ஒரு ஒரு வலிய குடுக்குது. ஏன்னா, நீங்க அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த நீங்க ஒரு போருங்கிறதே வந்து அழிவு மட்டும் இல்ல, ஒரு இனத்தோட அடையாளத்தையே இல்லாம பண்ணிரும். அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அது அவ்வளவு அழகாக மொத்த சாராம்சத்தையும் உங்க கவிதையில குடுத்து, அவர் வழி துணை அல்ல, அவர்தான் வழியே அப்படின்னு நிறைவு பண்ணியிருக்கிறது. உண்மையிலேயே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அந்த கவிதையை எங்களுக்காக வாசித்து வழங்கியமைக்கு இன்னும் ஒண்ணு என்ன சொல்றது, கூடுதல் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்னா, ரொம்ப இது வந்து கூடுதல் போனஸ் தான் சொல்லணும் எங்களுக்கு. நன்றி, நன்றி. சிறப்பு, சிறப்பு. அடுத்ததாக உங்கள்ட்ட இன்னும் நிறைவுக்கு வந்துட்டோம் நிகழ்ச்சிக்கு. ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஏஐ. அவங்க உண்மையா பாடுறானா, ஏஐ வச்சு பாடுறானா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தொழில்நுட்ப வளர்ச்சி திரைத்துறைக்கு நிறையா, குறையா? அது என்னுடைய ஒரு கேள்வி. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா. அஹ் திரைத்துறை வந்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்ப வளர்ச்சியோடு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதை மறுக்கவே முடியாது. எந்த ஒரு கண்டுபிடிப்பும் பாத்தீங்கன்னா, ஆஹ் ஆக்கம் அழிவு 2 கூறுகளையும் சேர்த்துதான் அது பிறக்கும். ஆனா இந்த கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாம் வந்து தலைமை யாருன்னு கேட்டா மனிதனுடைய மூளைதான். இந்த மனிதனுடைய மூளையும் இதயம் எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் அதனுடைய ஆக்கத்தை மட்டும் வச்சு அதை எதிர்கொள்ள கத்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. அப்பதான் சரியா வழிநடத்த முடியும். முக்கியமா இன்னும் குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கலை ஒரு அழியாத தன்மையை காப்பாற்றிக் கொள்ளணும்னு நினைச்சா அப்படிதான் நடக்கணும். ஏன்னா கலைதான் மனித வாழ்வின் அன்பை கொண்டாடும் அடிநாதமாக விளங்குகிறது. ரொம்ப சிறப்பு. அதாவது கலை வந்து அது அடிநாதமாக செயல்படக்கூடியது கலை. நீங்க அழகா சொல்லிட்டீங்க. எந்த ஒரு புது கண்டுபிடிப்புனாலும் ஆக்கமும் இருக்கும், அழிவும் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம ஒரு பக்குவத்தோடு முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொன்னீங்க பார்த்தீங்களா? சிறப்பான பாடல்கள்லாம் வரலன்ன உடனே அது காலத்தினுடைய சுழற்சியில் மீண்டும் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதைத்தான் நான் இங்க நான் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுடைய பதிலாக. மிகச் சிறப்பு. இப்பொழுது நிறைவு கேள்வி. சமீபத்தில உங்களுடைய முகநூல்ல பதிவு போட்டிருந்தீங்க. நான் தொடர்ந்து நாங்க நெறைய பேரு உங்கள பின்பற்றி வாசித்துக் கொண்டு வருகிறோம். மகிழ்ந்து கொண்டு வருகிறோம். "மகிழ்ச்சியை கொண்டாடவும், துக்கத்திலிருந்து மீளவும் நமக்கு துணை புத்தகமே" அப்படின்னு எழுதியிருந்தீங்க. ஏன்னா, அது எனக்கும் பொருந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அத பத்தி நான் உங்கள்ட்ட கேட்க ஆசைப்பட்டேன். அதோட நம்ம நிறைவுக்கு வரோம். ஆமா, நிறைய வாசிப்பை பத்தியும் பேசியிருக்கோம். நம்ம தொடர்ந்து நிறைய பேசியிருக்கோம். அந்த நீங்க சொன்ன அந்த பதிவு வந்து உலக புத்தக நாள் அன்று முகநூலில் நான் எழுதின ஒரு பதிவு அது. புத்தகத்துடைய வாசம்ங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு வகையில என்னோட அப்பாவின் வாசகம் கூட என்று சொல்லணும். ஏன்னா அவர் தான் எனக்கு அதை தூண்டி விட்டது. அதனால நான் அப்படி சொல்றது. அவர் சேர்த்து வச்ச புஸ்தகங்கள், அவர் வாங்கி தந்த புஸ்தகங்கள், இதெல்லாம் தான் என்னுடைய வாசிப்பை வளர்த்துச்சு. எப்போதும் ஏதாவது ஒரு 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 புத்தகத்தின் பக்கத்துல இருக்கிறது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படி ஒரு ஒரு புரட்டின உடனே ஏதாவது ஒரு பக்கத்துல ஒரு வாசகம் இருக்கு பாருங்க. அன்னைக்கு முழுவதும் அந்த வாசகத்தை பத்தி நான் ஆசை போட்டுருக்கேன். அது வந்து வேற வேற விஷயங்கள் எனக்கு தூண்டும். அங்கிருந்து எனக்கு ஒரு படைப்பு வரும். இதெல்லாம் வாசிப்பு எனக்கு கற்றுக் கொடுத்தது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி நான் படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்களுடைய வரலாறுகள் படிப்பேன். பெரும்பாலும் கவிதைகள் படிப்பேன். கவிதைகள் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த சூழல்லையுமே நம்ம ஒரு சோர்வா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, ஒரு கவிதை புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிற போது அந்த ஒரு மனமாற்றியாக அது செயல்படும். அது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே எனக்கு கவிதை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து ஏதாவது ஒரு கவிதை புத்தகம் என் கையில இருக்கும், அல்லது நான் படுத்திருக்கிற கட்டில்ல பக்கத்துல இருக்கும். அப்படிதான் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன். ஈரோடு தமிழன் ஒரு கவிதை பத்தி சொன்னார். அது சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக முடியாது. 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாகி விட முடியாது.
10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள். நீங்கள் 11வது புத்தகமாகி படிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னார். இதுதான் ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். அதனால தான் இன்னைக்கு வந்து அந்த பதிவுல நான் அப்படி எழுதுனது. அஹ் எப்படி எழுதுனேன்னா, வானத்தில் நம்மோடு கூடவே வருகிற நிலா மாதிரி நம்முடைய பூமியில் நம்மோடு எப்போதும் ஒரு வழித்துணையாக வருகிறது வந்து புத்தகம் தான் அப்படின்னு சொல்லிதான் எழுதுனேன். எனக்கு மகிழ்ச்சியை கொண்டாட ஒரு புத்தகம் தேவைப்படுகிறது, துக்கத்திலிருந்து மீளவும் ஒரு புத்தகம் தேவைப்படுகிறது. புத்தகத்தை புத்தகங்களை தொடுபவர்கள் அல்ல, மனிதனை தொடுபவர்கள் ஆவார் என்று வாழ்த்துக்கள் சொன்னார். அந்த வாசகத்தோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம். நன்றி அண்ணா. மிகச் சிறப்பு. ஒரு வாசிப்பு ஒரு நன்றி. மனிதனை எப்படியெல்லாம் செதுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து நாங்களும் வாசிக்க காத்திருக்கிறோம். நன்றி, நன்றி. அது மட்டும் இல்ல, கவிதை தான் உங்களுக்கு கட்டில் பக்கத்துலயும் அப்படிதான் வச்சிருப்பேன். கவிதையைத்தான் வாசிக்க விரும்புவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி, நன்றி. இப்போ நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக உங்களுடைய பாடல்களிலிருந்து ஒரு சில பாடல்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் பாட காத்திருக்கிறோம். பாடும் குயில்களாக முதலாவதாக களம் காண்கிறார் நம்முடைய பாடல் சிறப்பான பாடகர். இங்க நிறைய புலம்பெயர்ந்து வந்திருந்தாலும் தொடர்ந்து இந்த மனுஷன் பாடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரத்னகிரி நம்முடைய அன்பு தோழர். வாங்க ரத்னா, என்ன பாடலை பாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட வரலாம். வணக்கம். வணக்கம். நன்றி ஆனந்தி அவர்களே. வணக்கம். இன்னைக்கு பாரதி அண்ணா இருக்காருங்க. அதனால வந்து நான் எடுத்திருக்கிற பாடல் இன்னைக்கு வந்து பிதாமகன் படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இளங்காத்து வீசுதே. அதோட சரணம்லாம் பாடும்போது நமக்கே நம்மள அறியாம ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் ரொம்ப வரும். இது பல மேடையில பாடியிருக்கு. அண்ட் இன்னைக்கும் பாடுறதுல ரொம்ப பெருமை கொள்றேன். நன்றி. பின்னி பின்னி சென்னை இழையோடும் நெஞ்சை அள்ளும் வண்ண துணி போல ஒண்ணுக்கொண்ணுதான் இணைஞ்சு இருக்கு, உறவு எல்லாம் அமைஞ்சு இருக்கு. அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு, உலகமதில் நிலைச்சு இருக்கு. நேத்து தனிமையில போச்சு யாரும் துணையில்ல, யாரோ வழித்துணைக்கு வந்தா ஏதோ நிலையில்ல. உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே, குழலில் ராகம் மலரில் வாசம் சேர்ந்தது போல இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே. வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே, மழைச்சாரல் தெரிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் பிடிக்குதே. மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு குழல் காற்றில் மிதக்குதே. இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே. வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. நன்றி. அருமை, அருமை, அருமை. அதாவது அண்ணாவுடைய அற்புதமான பாடல் வரிகளுக்கு ஒரு மயிலிறகு போல ஒரு மென்மையாக வருடின ஒரு குரல்ல பாடியமைக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி ரத்னா, நன்றி. தொடர்ந்து பாடிக்கொண்டே இருங்கள். நன்றி, நன்றி. அடுத்ததாக தன்னுடைய பாடலை தர வருகிறார் கவிஞர். இவரை வந்து நாங்க சின்ன சின்ன குட்டி குட்டி கவிதைகள் எல்லாம் ஒரு நகைச்சுவையோட நிறைய எழுதுவாங்க. செந்தில் குமார் பழனிசாமி அவர்கள் வருக வருக. தங்கள் பாடலை தருக. நன்றி அன்புடன் ஆனந்தி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. அண்ணனின் கவிதைகளும் அவருடைய வார்த்தைகளும் பெரும்பாலும் எங்கேயும் கேட்டதில்லை. மிக சிறப்பான ஒரு நேர்காணலாக இருந்தது. மிக்க நன்றி ஆனந்தி மற்றும் பழனி பாரதி அண்ணா அவர்களுக்கு.
நான் இன்று வந்து இயக்குனர் திரு பாசி அவர்களின் இயக்கத்தில், திரு இளையராஜா அவர்களின் இசையில், திரு பழனி பாரதி அண்ணா அவர்களின் வரிகளில் 1997ஆம் ஆண்டு வெளிவந்த காதலுக்கு மரியாதை திரைப்படத்தின் பாட்டிலிருந்து சில வரிகள். எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில், கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள், நாளைக்கு நான் காண வருவாளோ, பாலைக்கு நீர் ஊற்றி போவாளோ, வழியோரம் விழி வைக்கிறேன், என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறுகோடு சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ. வாய்ப்புக்கு நன்றி. அருமை, அருமை. அவங்களுக்கு செந்தில் அவர்களுக்கு பயங்கர பதட்டம். "அண்ணா முன்னாடி நான் எப்படி பாடுறது?" அப்படின்னு அவருக்கு உங்க தீவிர நாங்க எல்லாருமே வந்து தீவிர பக்தர்கள் மாதிரி உங்க பாடல்களை நேசிக்கக்கூடிய உள்ளங்கள். அதனால தான் அப்படிப்பட்டவர்களாக பார்த்து நான் தேர்வு செய்தது. ஏன்னா, அவ்வளவு விரும்புவோம் உங்களுடைய பாடல்கள. அப்படியே தாலாட்டுற மாதிரி பாடிட்டீங்க செந்தில். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தொடரட்டும் தங்களுடைய கவி பயணமும், இசை பயணமும். நன்றி, நன்றி. இப்போ அடுத்ததாக தன்னுடைய பாடலை தர வருகிறார்கள் நம்முடைய முனைவர், சிறந்த பாடகி. நாங்க எல்லாருமே அண்ணா இப்பயே சொல்லிக்கிறேன், தேர்ச்சி பெற்ற இசையெல்லாம் நாங்க தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல. உங்களுடைய பாடலினுடைய ஈர்ப்பு எங்களை பாட வைக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க அன்பழகி ஸ்ரீதர் அவர்கள் வருகிறார்கள் தன்னுடைய பாடலை தருவதற்கு. வாருங்கள். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆனந்த குயிலின் பாட்டு நிகழ்ச்சியில பாடலாசிரியர் கலைமாமணி பழனி பாரதி அண்ணா அவர்களை சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. இதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த திணை அமெரிக்கா குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். சிறப்பான ஒரு படம் அப்படின்னு சொன்னா சூரிய வம்சம் சொல்லலாம். 1997 வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் படம் அப்படின்னு சொல்லலாம். அதுல எனக்கு பிடித்த காதலா காதலா அப்படிங்கிற ஒரு பாடல் எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களுடைய இசையில ஸ்வர்ணலதா மற்றும் ஹரிஹரன் அவங்க பாடியிருக்காங்க. அந்த பாடலை தான் இன்னைக்கு இதய துடிப்பினில் ஓசை இல்லை, எடுத்து சொல்லவும் பாஷை இல்லை, இதற்கு முன் இந்த ஆசை இல்லை, இமைகள் விசிறிகள் வீசவில்லை, தனிமையில் நான் நகம் கடித்தேன், அடிக்கடி என்னை நான் தினம் ரசித்தேன், கனவினில் உன்னை நான் படம் பிடித்தேன், தலையணையோடு நான் அடம் பிடித்தேன், ஏன் இந்த மாற்றமோ, காதலா காதலா காதலின் சாரலா, தென்றலாய் வாழ்கிறேன் காதலா, கண்களா தூண்டிலா, கண்களா தூண்டிலா, மாறினேன் மீண்டலா, காதலா காதலா காதலின் சாரலா. நன்றி ஆனந்தி. அருமைடா, அருமைடா. அப்படியே இசைச்சாரல் எங்கள் மேலும் படர்ந்தது என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். மகிழ்ச்சிடா மகிழ்ச்சி. இப்ப அண்ணா எல்லாரும் பாடிட்டாங்க. நானும் பாடுவேன்லன்னு சொல்லி எனக்கு உங்க பாடல்கள் நிறைய ரொம்ப பிடிக்கும். மனதிற்கு அதுவும் ரொம்ப நெருக்கமான சில வரிகள் உங்களுக்காக. பல கோடி பெண்களிலே எதற்கென்னை தேடினாய், நான் தேடும் பெண்ணாக நீதானே தோன்றினாய், நரை கூடும் நாட்களிலே
என்னை கொஞ்ச தோன்றுமா அடி போடி காதலிலே நரை கூட தோன்றுமா உன் கண்ணில் உண்டான காதலிது மூடிவிடும் எண்ணமோ என் நெஞ்சில் உண்டான காதலிது நெஞ்சை விட்டு போகுமோ உன்மேல் நான் கொண்ட காதல் என் மேல் நீ கொண்ட காதல் எதை நீ உயர்வாக சொல்வாயோ போடா பொல்லாத பையா நம்மேல் நாம் கொண்ட காதல் அதை நீ ரெண்டாக பார்ப்பாயோ சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா நீ சொல்வாயா விழிகள் பார்த்து கொஞ்சம் வந்தது விரல் சேர்த்து கொஞ்சம் வந்தது முழு காதல் என்று வந்தது தெரியாதே அது தெரியாதே அது தெரியாதே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் ஒரு காதல் நீ பெருசா நான் பெருசான்னு ஒரு உரையாடல் வடிவத்தில் நீங்க ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான பாடல். உங்கள் முன்னால் பாடியதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி நன்றி. இப்பொழுது நாம் கருத்து கேட்பு. அண்ணா ஏற்கனவே இன்னொரு நிகழ்வு இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு வாக்கு கொடுத்திருந்தோம். அதனால சுருக்கமாக இருவரிடம் மட்டும், அதாவது ஒரு கோபால் அண்ணாவை நான் மூத்த தலைமுறைன்னு சொல்றேன், கோவப்பட்டாதீங்க. ஒரு பெரியவங்க ஒரு குட்டி பாப்பா 2 பேர்கிட்ட கருத்து கேட்டு நம்ம முடிக்க போறோம். முதலாவதாக கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவங்க ரொம்ப ஒரு தமிழ் ஆர்வலர். நம்ம திணை அமெரிக்காவுக்கும் சரி, இங்கே நடக்கக்கூடிய அனைத்து தமிழ் நிகழ்வுகளுக்கும் எப்பொழுதும் ஒரு ஊக்கமாக இருக்கக்கூடியவர். கோபால் அண்ணா வாங்க, உங்களுடைய வாழ்த்தை அண்ணாக்கு சொல்லிருங்க. மீதி இணைப்புல இருக்கிற எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை வாழ்த்துக்களை யூடியூப் லிங்க் சீக்கிரமா நாங்க கொடுத்துருவோம், அதுல நீங்க பதிவு செய்யலாம். வாங்க கோபால் அண்ணா, வணக்கம். வணக்கம் தங்கச்சி ஆனந்தி. வணக்கம் பாரதி அண்ணா. அண்ணாவை தம்பி தம்பி தான், பாரதி தம்பியா தான் இருக்கும். ரொம்ப உங்களை இந்த மீட்டிங்ல இந்த நிகழ்வுல வந்து உங்களை சந்தித்தல மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய வரலாறு எல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது, எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷனா இருந்தது, உற்சாகமாக இருந்தது. நீங்க தமிழே எதுவும் தமிழ்ல மட்டும்தான் பேசுங்க, ஆங்கிலம் கலக்காம நீங்க தமிழ்ல மட்டும்தான் பேசுனீங்க. மிக மிக அருமை. உங்களோட படைப்புகள் அருமை. உங்களுடைய இளமை பருவங்களை பத்தி நாங்க இன்னைக்கு சொன்னீங்க. நெருப்பு பார்வைகள்ல ஆரம்பித்து எல்லாம் மிக மிக அருமையாக இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நிறைய கவிஞராக நீ சொன்னீங்க, கவிஞர்னு சொன்னீங்க. பாடலாசிரியர் வேணுமா கவிஞர்னு? கவிஞர் தான் எனக்கு அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். என்னுடைய மனைவியும் இங்க இருக்காங்க பக்கத்துல, கற்பகம். அண்ணி வணக்கம். அண்ணி சொல்லிடுங்க, வாழ்த்து சொல்லிருங்க அண்ணி. வணக்கம். வணக்கம். பழனி பாரதி அவர்களை சந்தித்தல மற்றற்ற மகிழ்ச்சி. அவருக்கு வந்து அவருடைய தந்தை தூண்டுகோலாக இருந்துப்பார் போல இருக்கு அவர் சொன்னதை வச்சு. இன்னொன்னு வந்து அவர் 10 புத்தகங்களை படிச்சா 11ஆ நீங்க ஆகிவிடுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க தந்தை குண்டக்கடை அடிகளாருடைய அவருடைய இருந்திருக்காருன்றது ஒரு வாக்கியம். அது கேட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி அண்ணி. மகிழ்ச்சி அண்ணா, அண்ணி, மகிழ்ச்சி. இப்ப நம்ம பாருங்க, அடுத்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைமுறை சாய் ராகவி பாப்பா உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்க. சாய் ராகவி வாங்கம்மா. வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய் ராகவி. பெரியப்பா பழனி பாரதி அவர்களுக்கும் வணக்கம். அத்தை ஆனந்திக்கும் நாளை பிறந்த நாள் வணக்கம். நன்றி. அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து பாடல் பாட போகிறேன். லால 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 லால. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும்.
நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். எட்டு திக்கு புகழ வேண்டும், எடுத்துக்காட்டாக வேண்டும். எட்டு திக்கு புகழ வேண்டும், எடுத்துக்காட்டாக வேண்டும். உலகம் பார்க்க உனது பேரு நினைவு தாளி எழுத வேண்டும். உலகம் பார்க்க உனது பேரு நினைவு தாளி எழுத வேண்டும். சர்க்கரை தமிழல்லி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி கண்ணம்மா. என்னது இது? எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் குடுத்துட்டீங்க. ப்ரோகிராம்க்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி. எனக்கு நாளைக்கு பிறந்த நாள். அந்த தாலாட்டு தினத்துக்கு அறிவுமதி அண்ணா அவர்களுடைய வரிகளால் குழந்தை சாய் ராகவி எனக்கு வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா கண்ணா. வாழ்த்து. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் சேர்த்து. நன்றிங்க அண்ணா. மிக்க நன்றிங்க அண்ணா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கச்சி. நன்றி, நன்றி. நானு நாள் வாழ்த்துக்கள்மா. நன்றி, நன்றி. நானு அனைவருக்கும் பழனி பாரதிக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் நினைச்சேன். நன்றி அண்ணா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆனந்தி. நன்றிம்மா, நன்றிம்மா. அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக என்ன இப்ப எனக்கு பேச்சே நின்னு போச்சு. என்னது எனக்கே தெரியாம இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நன்றி, நன்றி. நிறைவாக இப்ப அண்ணா அவர்கள் பழனி பாரதி அண்ணா அவர்களோடு இப்ப கலந்துரையாடல் முடிச்சு பாடும் குயில்கள் பாடியாச்சு. உங்களுடைய நிறைவு கருத்தாக எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ ஒரு நிமிடம் சொல்லுங்க அண்ணா. அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவுக்கு வந்துடலாம். பாடல்கள் என்னுடைய பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா பாடினாங்க. அந்த குழந்தையும் ஒரு அழகான ஒரு வாழ்த்து பாடலை பாடுச்சு. இந்த மாதிரியான புலம்பெயர்ந்த இடங்கள்ல இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே இப்படியான செயல்பாடுகளில் தான் தன்னுடைய தாய்மொழியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. பண்பாட்டினுடைய தூய்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இது மாதிரி செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கணும். இதற்கு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள், அறிஞர் பெருமக்கள் இவங்க எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைக்கணுங்கிறத நான் ரொம்ப விரும்புறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கும் நான் இந்த அழைப்பு கொடுக்குறேன். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. மிக்க நன்றி அண்ணா. மிக்க நன்றி. தங்களை சந்தித்ததிலும் கலந்துரையாடல் செய்ததிலும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மிக்க நன்றி அண்ணா. நன்றி. இப்ப அண்ணாவுடைய வரிகளோடையே இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்கிறேன். ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே, கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே, அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் விரிந்ததே, கனிகள் தித்திப்பா கவிதை தித்திப்பா அது அன்பை விட தித்திப்பா. அன்பால் எங்களை இணைத்து பாடல் வரிகளால் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பாடலாசிரியர், கலை மாமணி, கவிஞர் பழனி பாரதி அண்ணா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி இன்னும் அவர் பல உயரங்களை தொட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.